முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, அருமுக கடவுளே, சுப்பிரமணிய சுவாமியே, என் இன்பமே, ஈசனே, பரம்பொருளே, எங்கும் நிறைந்த பரபிரம்மே, சரணமையா சரணம், சரணமையா சரணம், சரணமையா சரணம். சிவாய் சிவோம். மயில் வாகனனே, மயூர வாகனனே, எங்கள் நாதனே, குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. சொல்லுங்க வினோத். வணக்கம் சாமி. வணக்கம். இன்னும் ஒரு புது வருடம் வரப்போகிறது. நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம். இந்த புது வருடத்திலே நம் பக்தியையும் கடவுள் பக்தியையும் தொடர்ந்து வளர்க்க உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் சாமி. நிச்சயமா இந்த புதிய புத்தாண்டுகளே உங்களுக்கெல்லாம் நான் பிரபஞ்சத்தில் இருக்கிற தியானத்தை பத்தி கொஞ்சம் சொல்லலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? இல்ல வேற ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க, அதுக்கப்புறம் கூட நான் சொல்றேன். கேள்வி சாமி, அந்த குரு பக்தியும் கடவுள் பக்தியும் தொடர்ந்து வளர்க்க வழிமுறைகள் சொல்ல வேண்டும் தான் என்னுடைய கேள்வி இருந்தது. நீங்க நமது ஈசன் அருளால் அன்பர்கள் இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஆனந்தம், செல்வம், ஆரோக்கியம், இயற்கை வளம், மண் வளம், நீர் வளம், காற்று மாசுகள் அகற்றப்பட்டு சுற்றமான காற்றும் ஆரோக்கியமான சுற்றுப்புற சூழலும் ஈசன் அமைத்து தருவான் என்ற நம்பிக்கையில் வரும் ஆண்டு நாம் தொடங்குவோம். சர்வ சதா காலமும் நாம் ஈசனை வணங்கி நிற்கும் மனதை பெற வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை வைத்துக் கொள்வோம். என்றென்றும் நம் மனம், உடல் என்றும் அவனுக்கு தாழ்ந்தே பணிந்தே இருக்கும்படி நம் விண்ணப்பமாக இருக்கட்டும். அதுவே எனது பிரார்த்தனையும் கூட. அனைவருக்கும் குரு பக்தி, இறைவன் மேல் கொண்ட பக்தி, அன்பு, அருள் அனைத்தும் பெற்று சீருடனும் சிறப்புடனும் வளமுடனும் வாழ, யாருக்கும் நாம் பாரமாக இல்லாமல் பலமாக இருக்கும்படி இறைவனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டு வரும் ஆண்டை ஆனந்தமான ஆண்டாக தொடங்குவோம். வாழ்த்துக்கள் வினோத். அனைவருக்கும் நன்றிங்க சார். நான் பிரபஞ்சத்தில் இருக்கிறேன் தியானத்தை பத்தி சொல்லுங்க சார்.
அதாவது நீங்க ஏன்னா நான் நிறைய பேசல, ஆனா நிறைய யாரும் அது பெருசா ஆர்வமும் காட்டல, அதனால நான் நிறைய பேசல. என் அனுபவத்தின் வாயிலாக நான் அந்த தியானத்தின் வாயிலாக பெற்ற பயனை பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு அடிப்படை ஆன்மீகவாதியின் கேள்வி என்னவாக இருக்கும் வினோத்? ஒரு ஆன்மீக தேடுதல், கடவுள் ஏதோ ஒரு விஷயம்னா அடிப்படையாக இருக்கும் போது பாத்தீங்கன்னா, நான் எங்க இருந்து வந்தேன், எங்க போறேன், ம். இது ஒரு அடிப்படை கேள்விதானே. ஆமாங்க சார். அப்போ நம்ம இதை பத்தி பேசும்போது நாம் பிரபஞ்சத்துல இருந்து வரோம், இந்த உயிர் எங்க புரியுதுன்னா திரும்ப பிரபஞ்சம் போது பிரபஞ்சத்துல இருந்து திரும்ப வருது. சரியா? இதை பத்தி நான் நிறைய விளக்கி இருக்கேன். ஆமாங்க. திரும்ப அதை விளக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவசியம் இல்லைங்க சார். தொடர்ந்து சொல்லுங்க. இப்போ நான் பிரபஞ்சத்தில் இருக்கிறேன்னு சொல்ற தியானத்தின் செய்யும் போது இந்த தியானத்தின் உச்சபட்சம் என்னவாக இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, நாமும் பிரபஞ்சமும் இணைந்து விடுவோம். இந்த பிரபஞ்சத்தோடு நாம் இணைந்து விட்டால் இந்த உயிர் உடலை விட்டு வெளியே போகாது. ம். இந்த உயிர் உடலை விட்டு வெளியே போகவில்லை என்றால் இது ஜீவன் முக்தி ஆகிறது. இதுதான் ஜீவசமாதி. இது வெறும் இதோட முடிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா, எளிமையாக நாம் இந்த பயனை அடையலாம் என்பதற்கு சொல்றோம். நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிறோம்னு சொல்லியே தியானம் பண்ண 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 என்ன ஆகும், நாம் பிரபஞ்சத்தோடய இணைய ஆரம்பிச்சோம். இந்த தியானத்தின் முழுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பிரபஞ்சம்ன்ற நிலைக்கு போயிடும். நான் வேறு பிரபஞ்சம் வேறு இல்லைன்ற நிலையை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த உயிருக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் இந்த பிரபஞ்சத்துல இருந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த பிரபஞ்சமே நாம மாறிடுறோம். அப்போ இங்க இந்த மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இடங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா விஷயங்களுமே எதற்காக வேலை செய்யுதுன்னா, மாயம், மோகம், சொந்தம், பந்தம், ஆசை, பாசம் எல்லாம் எதுக்காகன்னா இந்த உயிர்க்காக தான். இதை பத்தியும் நம்ம நிறைய பேசிட்டோம். உயிர் தான் ஹீரோ, அவரை சார்ந்துதான் எல்லாமே சுத்துது இல்லையா? ஆமாங்க. இந்த உயிர்னு ஒன்று இல்லைன்னா உடல்னு ஒன்று இல்லை. இந்த உடல்னு ஒன்று இல்லைன்னா மனம்ன்ற ஒண்ணு இல்லை. மனம்ன்ற ஒண்ணு இல்லைன்னா அறிவுன்ற ஒண்ணு இல்லை. அறிவுன்ற ஒண்ணு இல்லைன்னா ஆன்மான்னு ஒன்று இல்லை. ஆன்மான்னு ஒன்று இல்லைன்னா ஆசை இல்லை, பாசம் இல்லை, நேசம் இல்லை, காதல் இல்லை, காமம் இல்லை, என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ எதுவுமே இல்லை. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இத்தனையும் இருக்கு. உயிர் இல்லைன்னா இது ஒண்ணுமே இல்லை. அப்போ இதுங்க எல்லாரும் யாருக்காக வேலை செய்யறாங்கன்னா இந்த உயிருக்காக தான் வேலை செய்யறாங்கன்றதுக்கு பத்தியும் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா வினோத்? ஆமாங்க சார். ஏன்னா இந்த எல்லாமே ஐம்புலன்கள், ஐம்பொறிகள், அஞ்சு பஞ்சபூதங்கள், காலம், இயற்கை, என்னென்னலாம் இருக்கோ அனைத்தும் யார் இருக்கிற வரைக்கும் இருக்கு, இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான். கரெக்டா? ஆமாங்க. இதுல எதுவும் குழப்பம் இருக்கா உங்களுக்கு? இல்ல இல்ல, தெளிவா இருக்குல்ல? இல்லைங்க சார். இந்த உயிர் இல்ல, உடம்புலன்னா எதுவுமே இயக்கம் இல்லை. அப்போ நாம் இந்த பிரபஞ்ச தியானத்துல இணைஞ்சு நாமே பிரபஞ்ச உணர்வுகளே கலந்து நாமும் பிரபஞ்சமா மாறுற நிலை ஏற்பட்டு விட்டால் உயிர் என்ன ஆகும்? முழு பாதுகாப்பை அடைந்துவிடும். இந்த உயிர் பிரபஞ்சத்தை நோக்கி போவதற்கு பிரபஞ்சமே நாமமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது பாத்தீங்கன்னா இந்த சொல்லப்பட்ட எதிர்மறைகள் எதுவுமே நம்மளை இயக்காது. இந்த உயிர் ஏதாவது இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த தியானத்தின் பலன்
ஆரோக்கியம், அமைதி, சமாதானம், ஒற்றுமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா கிடைக்கும். வேதமைகள் இருக்காது, வேறுபாடுகள் இருக்காது, விருப்பு வெறுப்புகள் இருக்காது. இந்த மாதிரி நிறைய பண்புகள் நமக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கு இந்த தியானத்தில் வாய்ப்புகள் அதிகம். இது மத்தியானம் ஜெகதீஷ் கிட்ட தான் கம்யூனிகேஷன்ல இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்ப இதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஜெகதீஷ் இருக்காரா லைன்ல? இருக்கா சாமி? ஜெகதீஷ் உங்களோட இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோமா? ஏதோ எனக்கு மதியம் ஞாபகம் இருந்தது. ஆம் சுவாமி, இந்த பிரபஞ்ச தியானம் கேள்வி இருந்தது சுவாமி. ஆமா, அந்த பதில் கிடைச்ச உடனே தான் நீங்க எனக்கு வணக்கம்னு ஒரு மெசேஜும் போட்டிருந்தீங்க. சரியா? ஆம் சுவாமி. அதுதான் இப்போ உங்களுக்கு நான் இன்னும் அப்போ உங்க கம்யூனிகேஷன்ல எவ்வளவு தூரம் ரிசீவ் பண்ணீங்களோ தெரியல. அதனால தான் இப்ப நான் உங்களுக்கு இதை சொல்லணும்னு தோணிச்சு சொல்றேன். நன்றி சுவாமி. இந்த தியானம், ஆமா, இந்த தியானம் ஒண்ணு பாத்தீங்கன்னாவே போதும், நாம் முழுமையாக பாதுகாப்பு உணர்வதற்கும் இந்த உலகத்திலே எல்லாத்தையும் நம்ம போராடி தான் ஜெயிக்க வேண்டும் என்பது இயல்பு. இது நமக்கு இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் அதான் இயல்பு. ஸோ இது அனைத்து போராட்டங்களும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்புடனும் நேர்த்தியுடனும் எல்லா நன்மைகளை பெறுவதற்கு இந்த தியானம் முழுமை பெறும். இதனோட உச்சபட்சம் தான் நாமே மொத்த பிரபஞ்சமாக மாறுவதுன்னு இல்லை, அதன் அனுபவம் முழுசா நம்மளுக்குள்ள இணைய தொடங்கிடுச்சுன்னு சொன்னா அப்ப நாம என்ன ஆயிடும்? நாம் வேறு பிரபஞ்ச வேறுன்ற நிலை இருந்துச்சுன்னா இந்த அத்தனை இயக்கமும் இதன் வெளிப்பாடா இருக்கிறதுனால இது அனைத்தும் நம்ம உடம்புக்குள்ளேயே தங்க ஆரம்பிச்சு. அப்ப அந்த உயிர் இந்த உடலை விட்டு வெளியே போகலன்னு சொன்னா நம்ம ஜீவன் முக்தி அடையலாம் சுலபமாக. நான் சொல்றது உடனே உள்ள போகணும்னா அப்புறம் எதுக்கு, எப்படி நம்ம சாவவே மாட்டோமா, மரணமே இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க. நம்ம முக்தின்றது இந்த ஜீவன் இருக்கும் நம்மளுக்கு, அந்த தருணம், அந்த காலம், இதற்கு மேலே இது சுத்தாது அப்படின்னும் போது அது வெளியே போய் சடலம் ஆவறதை விட உள்ளிருந்து ஜீவனாக இருக்க முடியும். ஆனா மற்ற இயக்கங்கள்லாம் நிற்கும். ஆனால் நம் உயிர் வெளியே போகவில்லை என்றால் அது ஜீவன் முக்தி, ஜீவ சமாதின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? இதற்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் அதிக வாய்ப்புண்டு. இல்லைன்னாலும் பரவாயில்ல, உச்சபட்சம் நம்மளால எட்டவே முடியல, பரவாயில்ல. ஆனால் உலகத்தில் யாருக்கும் நாம் பாரமாக இருக்க மாட்டோம், பலமாக இருப்போம். பிறரும் நமக்கு பாரமாக வரமாட்டார்கள். நம்மளோட, ஏன்னா நீங்க நல்லா தெரியும், இதனோட பாரம் தான் உலகத்திலே எல்லாருக்கும் பாரமாக கருதிதான் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இந்த உடல் பாரம், மனோபாரம் எல்லாம் பாரமா இருக்கு. அதனால்தான் வேறொரு உடலை நாடுறாங்க, வேறொரு மனதை நாடுறாங்க. எல்லா பாரத்தை இறக்கி வைக்கணும், அதை பகிர்ந்துக்கணும், திரும்ப அதுல இருந்து எனக்கு வரணும், எந்த இருந்து அவங்களுக்கு போகணும், இதெல்லாம் எந்தாகணும், இதெல்லாம் ஒரு இயக்கமா மாறி தொடர்ந்து ஒரே செயலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த தியானத்தின் வாயிலாக குறிப்பாக ஆரோக்கியம், இந்த மாதிரி நற்பண்புகள் அனைத்தும் கிட்டி நாமே பிரபஞ்சமாக இருக்கும் போது நாம் நிச்சயமாக உண்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அற்புத தியானம் தான் இந்த நான் பிரபஞ்சத்தில் இருக்கின்றேன்ற தியானம். அதை தொடர்ந்து எல்லாரும் செய்யணும். செஞ்சு அவங்களோட அனுபவத்தை ஒரு மாதம் கழித்து எனக்கு சொல்லுங்க. எத்தனை பேர் பயிற்சி பண்றீங்களோ இந்த தியானத்தை செய்யும் போது இந்த தியானத்தை செய்ய ஆரம்பிங்க, எல்லா நன்மைகளும் கிடைக்கும் உங்களுக்கு. சொல்லுங்க வினோத், இது சொல்லணும்னு தோணிச்சு, சொல்லிட்டு முடிச்சுட்டேன். இது அவசியமா இருந்துச்சு நீங்க சொன்னதுக்கும் இதுக்கும். நன்றிங்க சாமி. சொல்லுங்க வினோத். சாமி, இன்னொன்னு நீங்க விரும்பியது கேட்டது அனைத்தும் கிடைக்கும் அதுல. ம்
ஆமா. ம். எல்லாருக்கும் முக்கியமா ம். பொருளாதார வசதி வாய்ப்பு எல்லாம் நன்றா அமையும் போது ஆ. பக்தி கூட சேர்ந்து வளர வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் நீங்க ஆசீர்வாதம் கொடுக்குது. எல்லாரும் பொருளாதாரத்தில் மேலும் உயர. ஆமா. அனைவருமே வறுமையற்ற வாழ்வு வாழ்வார்கள். அதனால்தான் எல்லாத்தையும் சொன்னேன். இயற்கை வளம்ல இருந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். அதனுடன் பொருளாதாரமும் இணைந்துதான் இருக்கு. அதனால அனைவருமே பொருளாதாரத்திலும் வறுமை இல்லை, செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள். நன்றி நன்றி. சொல்லுங்க. ஏன்னா வாழ்க்கைக்கு பணமும் அவசியம். இந்த உடலுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும்னா காசு வேணும். சொல்லுங்க. சரி. ஜெகதீஷ், உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்குங்களா? சுவாமி, ஒரு ஞானி ஒரே நேரத்தில் பல இடங்களில் பிரகாசிக்கின்றார் சுவாமி. அதேபோல் ஒரே நேரத்தில் தன் கவனத்தை அனைத்து இடங்களிலும் நிலைநிறுத்த முடிகின்றது. ஆமா. காலம் தாண்டியும் சில நேரங்களில் அவர் கவனம் செல்கின்றது சுவாமி. இந்த நிலை எப்படி அமைகின்றது, அல்லது இதன் உண்மைதான் என்ன சுவாமி? அதாவது ஒரு சாதாரண மனிதன் அதாவது ஒரு கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று ஒரு போக்கிலே செல்கின்றான். அவனால் ஒரு இடத்தில் தான் கவனத்தை நிலைநிறுத்த முடிகின்றது. ஒரு செயலில் கவனத்தை நிலைநிறுத்துகின்றான், அதை நோக்கி போகிறான். ஆனால் நானே எல்லா இடத்திலும் இருக்கின்றேன், நாளை காலம் கடந்தும் இருக்கின்றேன். இந்த நிலை எப்படி சுவாமி? இதன் உண்மைதான் என்ன சுவாமி? இது போன வாரம் வேலைக்கிழமை இதை பத்தி கோயில்ல பேசினேன். ஆனா சரவணன் வரல, அதனால ரெக்கார்ட் பண்ணல. போன வாரம் வேலைக்கிழமை லோகேஷ் சில கேள்வி கேட்டிருந்தப்ப அப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இதை பேசியிருந்தேன். அதாவது உதாரணத்தோட பேசியிருந்தேன். ஒரு ஞானி எப்போதும் தன்னை பூஜ்ய நிலையிலே வைத்துக் கொள்கிறார். எப்போதும் நியூட்ரல் இல்லையா இருக்கணும். இப்ப ஒருத்தர் வர்றார், சுவாமி நான் பரீட்சைக்கு செல்கிறேன், என்னை வாழ்த்துங்கள், நான் அதிக மதிப்பெண் பெற்று முதல் மாணவனாக வர வேண்டும், ஆசீர்வாதம் செய்யுங்கள் சுவாமி. அப்படியே சித்திக்கட்டும், உன் விருப்பம் ஈடேறட்டும், உன் கவனம் தெளிவாக இருந்து நீ முழுமையாக உன் தேர்வை எழுதி நீ நிறைய அதிக மதிப்பெண் பெறுவாய் இன்னும் வாழ்த்தி அனுப்புறேன். அது அவருக்கு நடக்குது. இது எதிர்காலம். ஒருவர் போன் பண்றார், இல்ல ஒருத்தர் வர, அவர் கேட்கிறார், சுவாமி இந்த மாதிரி நான் ஒரு முதலீடு செஞ்சேன், அந்த முதலீட்டுல பணம் வரல, அது தாமதம் ஆயிடுச்சு, ஆனா அது வரலன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும், ஏதாவது உதவி செய்யுங்க, நீங்க தான் பண்ணணும். அவருக்கு நான் கவனித்து கடந்த கால விஷயத்துல இருந்து நிகழ்காலத்துக்கு வந்து நிகழ்காலத்துல இருந்து எதிர்காலத்தை கணிச்சு அவருக்கு சொன்ன அந்த பணம் வருமா வராதா. அப்போ அவருக்கு நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க, அந்த பணம் வந்துடும், பாத்துக்கிறேன் போங்க. அப்போ இன்னொருத்தவங்க வராங்க, சாமி எனக்கு உடம்பு முடியல, என்னன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, இந்த மாதிரியா அந்த மாதிரியா, இதெல்லாம் வச்சு நான் கூகுள்ல பார்த்தேன், இந்த நோய் சிம்டம்ஸ் அந்த நோய் சிம்டம்ஸ் போட்டிருக்கு, நினைச்சா பயமா இருக்கு சாமி. பயப்படாது, ஒன்றும் இல்லை, நல்லா இருப்பீங்க, நான் பார்த்துக்கிறேன். இது நிகழ்காலம். அவரை போய் நீங்க கடந்த காலத்துல பதில் சொன்னாலும் அவருக்கு பயன் அளிக்காது. எதிர்காலத்துல உனக்கு நோய் வராது, இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், ஃபியூச்சர்ல உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராம நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் திருப்தி அளிக்காது.
இப்ப இந்த 3 விஷயங்களும் முக்காலத்தை கணித்து தான் சொல்றோம் இல்லையா? ஆம் சாமி. இது இது அனைத்தும் 1 மணி நேரம் 1 மணி நேரம் இடைவெளி விட்டு வரல. அடுத்து வருது. ஒருத்தருக்கு எதிர்காலத்தை பத்தி சொல்றோம். ஒருத்தருக்கு கடந்த காலம் ஏற்பட்ட இன்னல்னால இப்ப பிரச்சனை, அதுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை 3த்தையும் சேர்த்து சொல்றோம். ஒருத்தருக்கு நிகழ்காலத்துல சொல்றோம். அப்போ இதெல்லாம் கணிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கேள்வியை அவங்களோட இதுவை சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் எனக்குள்ள இருந்து பதில் போகணும். அடுத்த நொடி. இப்ப நீங்க என்ன ஜெகதீஷ் சாப்பிட்டீங்களா? பதில் சொல்லுங்க. இன்னும் சாப்பிடவில்லை சாமி. இப்ப நீங்க நார்மலா இப்ப நீங்க சடனா இப்போ நான் என்ன ஜெகதீஷ் சாப்பிட்டியான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? யோசிச்சு சாப்பிட்டிருந்தா சாப்பிட்டேன், இல்ல சாப்பிடவில்லை. ஆட்டோ ரிப்ளை வருமா? உடனே வருமா? டைம் எடுத்துக்குமா? ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வேலைக்கு போலியா ஜெகதீஷ்? என்ன சொல்லுங்க? போயிருந்தா போயிருப்பேன்னு சொல்லுவேன், இல்ல நான் போகவில்லை அப்படி சொல்லுவேன். நான் கேட்கறதுக்கு பதில் இயல்பா சொல்லுங்க, யோசிச்சு சொல்லாதீங்க. ஓகே சார். நார்மலா சொல்லுங்க. ம். போகல சாமி. இது ஆ, ஓகே சார், புரியுது சார். புரியுதா? நீங்க யோசிச்சு கான்சியஸா சொல்றாரு, இயல்பா சொல்லுங்க. ஓகே. இந்த நேரத்தை தான் நான் பயன்படுத்துவேன். எதிராளி எத்தனை சங்கடத்தில் இருந்து எனக்கு கேட்டா நான் சொல்ற நேரம். வந்த நபர் அவர் கேட்கும் பிரச்சனையோ, இன்னலோ, இடையூறோ, தேவையோ, ஆசையோ, இல்லை என்ன வேணா கேட்கட்டும். ஆனால் நீங்க வேலைக்கு போலியா? அதை போகணுங்க. இல்லை இன்னைக்கு போகல. நீ எவ்வளவு நேரம் எடுத்துக்கிற? ஆனா அதே நேரத்துலதான் நான் அவங்களுக்கு பதில் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? புரிகின்ற சார். அப்போ எப்படி இருந்தா இதை செய்ய முடியும்? பாத்தீங்கன்னா எப்போதும் பூஜ்ஜியமாக இருக்க பழகணும். இந்த பிராக்டிஸ்ல என்ன முக்கியம்னா, எப்போதும் நம்ம கால்ல நடக்கும். எப்பொழுதும் பாத்தீங்கன்னா பூஜ்ஜியமாக இருக்கணும். பூஜ்ஜியமா இருக்கணும்னா என்ன? இந்த தன்னலம் சுயநலம்லாம் இல்லாம எப்போதும் பூஜ்ஜியமா இருக்கணும். அதே டைம்ல செய்கிற வேலைகள் எல்லாம் அதனோட ஆர்டர் பிரகாரம் 1 2 3 பிரகாரம் சிஸ்டமேட்டிக் பிரகாரம் வேலை செய்யணும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதே சமயத்துல உள்ள இதுதான் இருக்கணும். அப்போ இதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் பாதிக்காதா? சுற்றுப்புற சூழ்நிலை தாக்கம் வராதா? எதிராளியை நீங்க சந்திக்கிறதுனால வரும்னா அனைத்தும் வரும். எது வந்தாலும் அது அதன் இயல்புல அது நடக்கணும். நாம இந்த சமநிலையை எப்போதும் கடைபிடிக்கணும். அதனாலதான் நிறைய உடல் பிரச்சனை எல்லாம் நிறைய ஏற்படும். எனக்கும் ஏற்படாமலாம் இருக்காது. நிறைய நடக்கும். அதெல்லாம் இயல்பா நடக்கும். சிலது பாதிப்புகள் வரும். நம்ம நிறைய இருக்கு. இப்ப என்னால பொருளாதார ரீதியாக ஜெயிக்க முடியாம போவோம். அந்த நேரத்துல நான் வேற ஒரு வேலை செய்யணும்னா எனக்கு பணம் கிடைச்சிருக்கும். ஆனா அதை செய்ய முடியாம இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். இப்படி எல்லாம் பல கோணங்கள்ல எல்லா இன்னல் இடையூறு எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா இதற்கு நடுவுல நாம் இந்த சமநிலையை எப்போதும் வச்சுக்கணும். இந்த சமநிலையை எப்போதும் நாம் பயில்வதில் இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமநிலையை காப்பாற்றுவதற்காக நம்ம நிறைய கவனம், ஏன்னா நிறைய வெளியே வேலை செஞ்சிருப்போம். நிறைய பேரோட தொடர்புகள், அவங்க இன்னல்கள், அவங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு
அப்படின்னும் போது நமக்குள்ள போயிருக்கோம் அந்த அந்த அவங்கள கேட்ட விஷயங்கள் எல்லாம் நான் இறக்கப்பட்டிருப்பேன், இல்லை அன்பு காமிச்சிருப்பேன், இல்லை கருணை வந்திருக்கும், ஏதோ ஒண்ணு எனக்குள்ள அனுப்பிட்டு இருக்கோம். அது என்னை இயக்க பார்க்கும், அது என்னை அழுத்தும், இல்லை என் மேல் கொண்ட பக்தியோ நம்பிக்கையோ ஏதோ ஒன்று பிடிச்சி என்னை இழுப்பாங்க. அவங்களோட பிரச்சனையை அவங்கள கட்டுப்படுத்த, அவங்க ஆசையை பூர்த்தி செய்ய, அவங்க தன்னை காப்பாற்றிக் கொள்ள, இன்னும் பல கோணங்கள்ல என்னை பயன்படுத்துவாங்க. இப்படிதான் கடவுளை எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி தான் என்னையும் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல அது எனக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும், கடவுளுக்கு உகந்ததாக இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு நியாய தர்மத்துக்கு அப்பாற்பட்டு கூட இருக்கும். ஆனா அந்த சமயத்திலையும் நாம் அதெல்லாம் ஆதரிச்சுதான் ஆகணும். ஆதரிக்காம இருக்க முடியாது. அப்போ பதியில இருந்து பசுக்கு போவோம், பசுபதியாக இருப்போம். அப்புறம் பதிக்கு வருவோம், பசுக்கு போவோம், இல்ல பசுபதியா இருப்போம். இப்படி மாறி மாறி இந்த சூழ்நிலையை செஞ்சுதான் நான் சமநிலையை நிறுத்திக்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ரொம்ப சுலபம். இப்போ ஒரு 3 நபர்கள் அதே சமயத்துல என்ன பாக்குறாங்க. ஒருத்தருக்கும் சில நொடிகள் தான் இடைவெளி. அந்த இடைவெளிக்குள்ள கேட்குறாங்க. மூவருக்கும் ஒரே தெளிவான பதில நான் சொல்றேன். அவங்க மனம், உடல் எல்லாம் நம்பி அவங்க நிம்மதியாக வீட்டுக்கு போறாங்கன்னா, இப்போ இதே நிலையை நான் கடைபிடித்தால் ஒரே இடத்தில் நிறைய பேருடன் தொடர்பு கொள்ள முடியுமா? முடியாது. முடியும் சார். இப்போ என்னால கண்ணால் பார்த்து காதால் கேட்டாதான் தொடர்புன்றது சாதாரண மனுஷன். எங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா இந்த சமநிலையை நாங்கள் இருப்பதனால என்ன ஆகுதுன்னா, யாரோட தொடர்பு வந்தாலும் எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தேவையான பதில்கள் என் அனுபவத்தின் வாயிலாக, என் அறிவின் வாயிலாக, இல்லை என் ஆன்மாவிலிருந்து அவங்களுக்கு பதில் போய்க்கொண்டே இருக்கும். அவங்களுக்கு கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் போய்க்கொண்டே இருக்கும். இதுல கேள்வி ஏதோ ஒரு ஆர்வமா இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப நீங்க மத்தியானம் இது வந்தது உடனே நான் கொஞ்சம் கவனிச்சேன். மத்தியானம் பாத்தீங்கன்னா நான் சமைச்சிட்டு இருந்தேன். உண்மையை சொன்னா நான் சமையல் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் உங்களோட நான் பேசிட்டு இருந்தேன். ஆனா சமையலும் நடந்துன்னு தான் இருந்தது. எல்லா வேலைக்கு நடுவுல தான் உங்களோட இதுவும் போச்சு. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். வேலை இருக்கு.
ஜெகதீஷ் கேக்குதா? கேட்கின்ற சுவாமி. ஓகே. அந்த மாதிரி நம்ம சமநிலையை எப்போதும் வச்சுக்கணும், நம்ம கவனத்தை எல்லாத்தையுமே. அது ரொம்ப கடினமான விஷயம்தான், ரொம்ப சுலபம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா பயிற்சி எடுத்தால் நிகழாது ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாருங்க, நீங்க ஒரு இடத்துல இருந்து கேக்குறீங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது உள்ள இருந்து உங்களுக்கு பதில் போயிட்டே இருக்கு. ஆனா நான் கண் முன்னாடி என் கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, நான் அவருக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பேன். அதே சமயத்துல இன்னொருத்தரும் ஒன்றுத்துக்காக என்கிட்ட அவர் ஒருத்தரை சந்திக்க போறார், அங்க காரியம் நடக்கும்ன்றதுக்காக என்னை நினைச்சு, சாமி இதை போறேன், நீ தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனதிலிருந்து எனக்கு கேட்டாலும் அதுவும் எனக்கு கேட்கும். உங்க கூடயே நான் உங்களுக்கு ஆன்மீக பதில் சொல்லிட்டு இருப்பேன், அவரோட இதுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பேன், முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருப்பேன், அந்த இடத்துல எடுக்க வேண்டிய முடிவும் நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன், எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த தேகத்தை நாங்கள் ஒளி தேகமாக, நான் பகல்ல மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒளி தேகமாக வச்சுப்பேன். சவுண்ட் எனக்குள்ள இருக்கிற தேகம் பார்த்தீங்கன்னா ஒளி தேகத்தமா வச்சுட்டு எல்லா பணிகளும் செஞ்சுட்டு இருப்பேன். இந்த ஒளி தேகத்தின் வாயிலாக எல்லாருக்கும் பதில், நலன், தேவைகள் எல்லாம் பூத்திட்டு இருக்கும், எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஒரு வேளை அவங்க பிரார்த்தனை ஈடேறல, கொள்ளலன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கும், அதை நான் சொல்ல முடியாது. அதெல்லாம் அவங்களுக்கு இருங்க பார்த்துக்கிறேன் நான் சொல்வேன். ஏன்னா அது உண்மையை சொன்னா ஏற்கக்கூடிய மனப்பக்குவம் எல்லாருக்கும் இருக்கு. அதுவும் அவங்கள சார்ந்த விஷயம்னா உடனே ஏத்துக்கக்கூடிய பக்குவங்கள்லாம் இருக்காது. அவங்க நினைக்கிறது நடக்கணுன்றது மட்டும்தான் இருக்கும். ஆனா அவங்க நினைப்பது சரியா, எதிர்பார்ப்பது சரியா, அதை பத்தி அவங்களுக்கு எல்லாம் இருக்காது. அதனால நாளைக்கு நமக்கு என்னவா விடியும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அன்னன்னைக்கு அப்படியே என்னென்ன தோணுதோ அப்படியே அப்படியே டமால் டமால் போட்டுட்டே இருப்பாங்க. அதனாலதான் நிறைய பேர் நிறைய இன்னல்கள்ல மாட்டிட்டு அவதப்பட்டாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால அந்த தருணத்தை தகர்த்துவது, ஒரு காலம் தாழ்த்துவது, அதற்குள்ள அவங்களுக்கு அதை புரிய வைப்பேன். புரிய வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி, அப்படியே இல்லை சுவாமி பரவாயில்ல அப்படின்னாங்கன்னா சரி, அதுக்கப்புறம் அவங்க விருப்பம், அவ்வளவுதான். இந்த மாதிரி சமயத்துல அவங்களோடது நியாயமான விஷயம், அவசியமானன்னா என்னை கேட்காம உள்ள போயிடும். என்னை கேட்குதுன்னா அது தப்புன்னு அர்த்தம். இவ்வளவுதான் என்னோட கம்யூனிகேஷன்ல ஜட்ஜ்மெண்ட். இப்ப அவங்களோட நலன், பாதுகாப்பு, எதெல்லாம் விஷயம் அந்த மாதிரி ஒரு தர்ம நீதிக்கு உட்பட்ட விஷயம்னா என்னை கேட்காம உள்ள போயிடும். ஆனா எனக்கு உள்ள போகாம இடிக்குது அப்படின்னாவே அது ஏதோ தப்பா இருக்கு. அப்ப நான் அதை பார்த்து அதை நான் எந்த இடத்துல கொண்டு போனா அது சரியாகும், எந்த இப்ப எந்த இடத்துலன்னா எந்த தருணத்திலயா, இல்லை எந்த தன்மையிலையா, எந்த காலத்துல, இதெல்லாம் நான் கவனிச்சு. ஏன்னா அது என்ன பாதிச்சு எனக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறதுன்றது மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை, என்ன பாதிப்பு ஏற்படுத்துது. ஏன்னா எனக்கு உள்ள போல இடிக்குது, அப்ப எனக்கு ப்ரெஷர் ஆகுது, எனக்கு அழுத்தமாகுது, உடல் சோர்வு, மனசோர்வு ஏற்படுறது, என் உற்சாகம் குறைகின்றது, உடல் பலவீனம் ஆகுறது அப்படின்னா சரி, ஓகே. அப்போ யாரு என்ன ஏதுன்னு பார்க்கும்போது சிலது நல்லதா இருக்கலாம், சிலது கெட்டதா இருக்கலாம், ஏதோ ஒரு மாதிரி விஷயமா இருக்கலாம். அப்ப அதை எப்படி சரி செய்யணும், அதுக்கு ஒரு ஒரு பாதை. இது அன்புல கரையணும்னா அன்புல கரைக்கணும், கருணையில கரைக்கணும்னா கருணையில கரைக்கணும். இல்ல இவங்களுக்கு உதவிகள் தேவை, பொருளாதார உதவினா பொருளாதார உதவி செஞ்சுக்கணும். இல்லை இரக்கம், பரிவு, பரிவுபகாரம், ஏதாவது ஒண்ணு. அந்த மாதிரி. இல்லை உடலை சார்ந்த பிரச்சனை அப்படின்னா அதுக்கு இன்பம் குறைவா இருக்கலாம், சுகம் குறைவா இருக்கலாம்,
அந்த சேனல்லையும் நம்ம டச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த சமயத்துல. வேற வழி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த இந்த மாதிரி ஒரு கடவுள் சார்ந்த விஷயத்திலேயோ கடவுளோட தன்மையின் பிரகாரமோ அறிவின் பிரகாரமோ நம்ம செயல்பட்டா அவங்களால, ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அதனால அனுபவம் இல்லாமல் வேற ஒரு கோணங்கள்லயே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அவங்க யாரை சார்ந்திருக்காங்களோ அந்த சார்ந்ததன் வாயிலாக நம்ம அனுப்பி அப்படி சில காரியங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா நம்மள உள்ள போல எனக்கு அக்செப்ட் என்னால ஆதரிக்கவும் முடியல, எதிர்க்கவும் முடியல, தவிர்க்கவும் முடியல. இக்கட்டால சூழ்நிலை. இங்க கடவுளா இருந்தா அவங்களுக்கு நன்மை வராது, தீமை வரும். அப்போ நாம் ஆதரிக்கணும்னு போகும்போது இது இந்த மாதிரி ஏதாவது நம்மளை தாழ்த்தி கொள்ளும் போது மட்டுமே இதன் அவங்களுக்கு பயனடைவார்கள். நம்மளை தாழ்த்தி கொள்ளும் வேண்டிய ஏதோ நம் கவனத்தை குறைத்து கொள்ள வேண்டிய இடத்துக்கு நம்ம போகணும். கவனத்தை குறைச்சி தாழ்ந்து அதுக்கப்புறம் செய்யலாம். இப்ப இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு காப்பாத்திக்கிறதுக்காக அப்படின்னாவே எல்லாமே முடிஞ்சிடும். ஆனா நம்மளோட கடவுளோட தன்மை வளர்ப்புன்றது அது தன்னை காத்து கொள்றதுக்கே நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அது ஒரு பலமா உருவாகி அது நமக்கு கொஞ்சம் பாதகத்தை ஏற்படுத்தலான்ற ஒரு நிலை இருக்கு. பாதகத்தை ஏற்படுத்தலாம் இல்ல, பாதகத்தை ஏற்படுத்தும். அப்புறம் நம் நலன் அப்படி போகும்போது ஒன்னொன்னா டெவலப் ஆயிட்டு திரும்ப நம்ம பரமபத விளையாட்டுல கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இல்ல அந்த தருணத்துல அதை பயன்படுத்தி விட்டு நம்ம கவனமா இருந்து அதை சீர் செஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, சரி செய்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது அந்தந்த தருணத்திலே நாம் எடுக்கிற முடிவை பொறுத்து. அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிகின்ற சுவாமி. சுவாமி இப்போ வினோத் கூறுங்கள் சுவாமி. இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. இல்ல சுவாமி, வினோதன் நான் கேட்டேன். இல்ல வினோத் ஏதோ கேட்க வர்றதுன்னு தோணுச்சு, அதனால சொல்லுங்க. இல்லைங்க சார். சரி சொல்லுங்க ஜெகதீஷ். சுவாமி, சிவபெருமானின் தன்மைகளை பற்றி கூற வேண்டும் சுவாமி. அதாவது இந்த உலகமே சிவபெருமானை கடவுளாக எண்ணி தனது குறைகளை தீர்ப்பார், இன்பம் அளிப்பார் என்று வேண்டி நிற்கின்றோம் சுவாமி. அவர் அனைவருக்கும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். அவரது தன்மைகளை பற்றி கூற வேண்டும் சுவாமி. அவரது இன்பம் எப்படி இருக்கும், அந்த இன்பத்தை ஒரு மானிடன் பெற்றால் அவனது உணர்வுகள் எப்படி இருக்கும், அவன் தேவைகள் பூர்த்தி அடைந்தவுடன் எப்படி இருக்கும் என்றெல்லாம் சிவபெருமானின் தன்மைகளை பற்றி கூற வேண்டும். முதல்ல சிவகிட்ட இருந்து வர முதல் அடிப்படை விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பே சிவம், அன்பு. ஏன்னா எல்லாரும் எப்போதுமே ரொம்ப அப்படியே ஆரவாரத்தோட தான் வாழ்க்கை பயணம். ஒரு சிறு துளி கூட அவங்க எப்படி சொல்றது ரொம்ப இயல்பாவோ எதுவாகவோ இருக்க முடியாது. எப்போதும் சீரியஸா இருந்தாகும். ஏன்னா அவங்கள தன்னை கட்டுப்படுத்தணும், தன்னை காப்பாத்திக்கணும், அப்புறம் அவங்களோட கம்யூனிகேஷன் எல்லாம் இந்த 4 பேருக்குள்ளேயே இருக்கணும். இதுக்கெல்லாம் அவங்க டெய்லி தினமும் வேலை செஞ்சாலும் ஆனா உன்னோட இயல்பு அப்படி இல்லை. ஸோ இங்க எல்லாம் பொதுவா இருக்கு. இந்த பொதுவா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எப்போதும் தன்னை கட்டுப்படுத்தணும், தன்னை காப்பாத்திக்கணும், தன்னை ஒரே இடத்துலயே தொடர்புகளை வச்சுக்கணும். அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் கட்டணம் பொண்டாட்டி புள்ளை இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம ஒழுக்கம்னு சொல்லுவாங்க, பணம் காப்பாற்றணும், இவங்களெல்லாம் நல்லா இது பண்ணணும், இப்படின்னு நிறைய கோணங்களையும் வச்சுக்கோங்களேன். அதை ஒருத்தவங்க ஒரு கோணல்ல கடைபிடிப்பாங்க. ஆக மொத்தம் எல்லாரும் ரொம்ப சீரியஸா இருப்பாங்க ரெண்டே விஷயத்துக்காக. ஒண்ணு இந்த உடல் ரீதியாகவும் நம்மளை காப்பாத்திக்கணும், மனசாலையும். ஏன்னா எல்லாமே அது தொடர்புகளின் வாயிலாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள மாறும். அதெல்லாம் போட்டு நம்மளை கட்டுப்படுத்தி ஒரு நிலத்துக்கு கொண்டு வந்து
அந்த மாதிரி ஒரு இறுக்கமான சூழ்நிலையை நாம் வளர்க்கணுன்றது ஒரு கட்டாயம். இப்படிதான் மனுஷன் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் சரின்னு சொல்லி நம்பி எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையை தேடி போகும்போது இதெல்லாம் இருக்காது. இந்த கேட் எல்லாம் நீ உடைச்சி வெளியே வந்து ஓப்பன் கிரவுண்ட்ல நின்று நீ எல்லாத்தையும் எதிர்கொண்டாதான் நிக்க முடியும். ஆனா அதுக்கு தான் அந்த துறவுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு துறவி ஆகணும்னு சொல்றேன். ஆடையை திறந்தேன் அணிகலன் திறந்தேன் அல்ல. இந்த அவன் நின்னானா எல்லாமே எதுவும் இயக்காத நிலைக்கு அவன் தகுதியை வளர்த்துக்கணும். துறவுனா உள்ள அகம் ஃபுல்லா திறந்துட்டு இருக்கணும். ஒண்ணுமே இருக்கக்கூடாது. சமநிலை தான் முழுசா இருக்கும். பட் மனுஷனுக்கு அப்படி இல்லை. அதனால்தான் இந்த பற்று, பாசம், பந்தம், சொந்தம், எந்து, உந்து இதெல்லாம் ரொம்ப ஏன் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் ஒரே இடத்துல நிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும். நமக்கு நம் குடும்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாம் சுமக்க ஆரம்பிச்சு இதுக்குள்ளேயே தன் பழக்க வழக்கங்கள், சிந்தனைகள், சொல்கள், செயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இதற்குள்ளேயே சுத்தியே ஆகணுன்ற ஒரு நிலையை இவங்களே உருவாக்குறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்ச ஒன்றுதான். இதுல தொடர்ந்து ஒரே செயலை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா இந்த மனம், உடல் எல்லாம் சோர்ந்து தளர்ந்து, ஏன்னா ஒரே செயலை செஞ்சானா இதனுடைய இயல்பு அது இல்லை. மனமும் பாத்தீங்கன்னா பண கோணங்கள்ல போகும். ஆனா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது. ஆனா நம்ம சந்தோஷமா இருந்தா பொண்டாட்டிக்கு பிடிக்காதுன்றதுக்காக அந்த சந்தோஷத்தை கட்டுப்படுத்துவார். ஏன்னா அதை வச்சுதான் இவர் கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் பண்ணிட்டு அந்த சந்தோஷத்தை கட்டுப்படுத்துவார். இப்ப அவருக்கு ஒரு துக்கமான விஷயம் போய் பகிர்ந்துக்கலான்னு போது காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, நிராகரிப்பாங்க. இருந்தாலும் அவங்க உடனே மாத்தி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி ஆணும் இதே மாதிரி செய்வாங்க, பெண்ணும் இதே மாதிரி செய்வாங்க. இந்த மாதிரி ஒரே விஷயங்களே தொடர்ந்து செய்யணும், இப்படிதான் இருக்கணும், இருந்தாதான் குடும்பம், இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் இல்லைன்னா இந்த உறவுகளுக்குள்ள டிமாண்டு, சண்டை, சச்சரவு, நான் போயிடுவேன், நீ போயிடு, இந்த மாதிரி இந்த பலத்தை வச்சு ஒருத்தவங்களோட பலவீனத்தையோ இல்லை ஏதோ எனக்கு ஏத்த மாதிரி நீ நடு, இல்லை உனக்கு ஏத்த மாதிரி நான் நடக்கணுன்ற ஒரு இந்த ஆணவம், கம்மம், மாயினுள்ள வேலைகள் செய்யும். இதுக்காக அவங்க பணிந்து போறதும், சிலர் துணி ஓடுறதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்டாய இறுக்கத்திலே இவங்களே போய் சூழ்ந்துக்கிட்டு அதுக்குள்ளதான் நிக்கணும். இதுல எது தந்தாலும் தப்புனா பிரச்சனை ஆயிடும். வெளியவும் பிரச்சனை, உள்ளேயும் பிரச்சனை. இதை எல்லாராலும் எல்லாத்தையும் ஒத்துக்க முடியாது. ஸோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமாகவும் பாதகமாகவும் பிடிச்ச மாதிரியும் பிடிக்காத மாதிரியும் நமக்கு ஆதரவு கொடுத்தா உடனே எதிரி குதிக்கிறதும், வெளியே உலகத்துல இருக்கவங்க எல்லாம் எதிரி, நம் குடும்பம் மட்டும் தான் நம்மளுது, இந்த உலகத்துல மற்றவங்க எல்லாருமே எதிரியா மாறுவாங்க. இதுல இருந்து போட்டி, அது இது அபகரிக்கணும், நிறைய விஷயம் நடக்கும். இதுல நமக்கு ஆதாயமா இருக்கவங்களா அப்படி எல்லாம் இதை வச்சு முடிவு பண்ணி எப்போதும் ரொம்ப சீரியஸா இருக்க வேண்டிய கட்டாயம் தான் வாழ்க்கை. இவங்க ஒரு நிமிஷம் இப்படி கண் அசைஞ்சாங்கன்னா கூட அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு. ஆனால் இது எல்லாமே பொதுவா இருக்குது. ஆனா நம்ம ஒண்ணுத்துல கொண்டு போய் இருக்கணும், பிடிக்கணும் போது நீ அதை தொடர்ந்து செஞ்சாதான் அது அந்த இடத்துல நிற்கும்ன்ற ஒரு நிலைப்பாடும் கட்டாயமும் இருக்கு. இப்போ இதை நம்ம காப்பாத்துறதுக்கு இதை நான் தொடர்ந்து வேலை செய்கிறேன், தொடர்ந்து இயக்குறேன், தொடர்ந்து பராமரிக்கிறேன், தொடர்ந்து இதுக்குள்ளேயே எனக்கு கவனத்தை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதுல இப்ப எனக்கு நன்மை நடக்கும். நான் நன்மைன்னா ஒண்ணும் இல்லை. நான் சாப்பாடு ஜீரணமாகணும். நான் சுவாசிக்கிற காத்து ஆக்சிஜனா இருக்கணும். எனக்குள்ள இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு நிலையை மாற்றக்கூடாது. என் நாடி, நரம்புகள், உயிர் துடிப்புகள் எல்லாமே சமமா இயங்கணும். இன்னும் வெளியே போயிடாதீங்க. நன்மை நடக்கணும்னா இதய துடிப்பு சீரா இருக்கணும். அந்த இதயம் துடிச்சு ரத்தம் சீரா மூளைக்கு செல்லணும். நான் வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணுவேன், வேகத்தை குறைப்பேன். அதாவது வேகத்தை அதிகரிப்பதும் வேகத்தை குறைப்பதும் என் வழக்கமா இருக்கும். 1000 ரூபாய்னா ஒரு வேகம், 50,000னா இன்னொரு வேகம்.
மனைவினா ஒரு வேகம், அம்மானா ஒரு வேகம், மகள்னா ஒரு வேகம், மகன்னா ஒரு வேகம். இந்த வேகம் ஏத்தல் குறைத்தல் நித்தியம் செய்யணும். இப்படி உள்ளேயும் செஞ்சாகணும், வெளியும் செஞ்சாகணும். வெளியே 50,000 ரூபாய்க்கு நான் முதல்ல ஓடணும், 1000 ரூபாய்க்கு பின்னாடி ஓடணும். 1000 ரூபாயும் விட முடியாது, 50,000 விட முடியாது. இதற்குள்ள எனக்கு போட்டி வரும், அவன் வந்து பண்ணுவானான்னு இப்படி நிறைய விஷயம் நடக்கும். இவ்வளவு விஷயம் நடந்தாலும் எனக்குள்ள இருக்கிற இயக்கங்கள் எதுவுமே பாதிப்படையாம நான் இயங்கும். இதை யார் செய்வா? ஏன்னா இறைவன். உனக்கே தெரியாது, உங்களுக்கே தெரியாது. நீங்களே வேகத்தை ஏத்துறீங்க, நீங்களே வேகத்தை குறைக்கிறீங்க, இன்னும் வேகத்தை அதிகரிக்கிறீங்க, திரும்ப குறைக்கிறீங்க, திரும்ப நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க. இப்படி நீங்க நடைமுறை வாழ்க்கையில் இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஆம் சுவாமி. இந்த மனதை வைத்து இயக்க பார்க்கின்றோம் சாமி எல்லாத்தையும். ஆமா. இப்போ உங்களுக்கு இந்த உடலோட இயல்பை விட மனோசக்தியை வச்சு இயங்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்களே போகும்போது நீங்க இயல்பாவே இறுக்கமான சூழலுக்கு போயிட்டு இருக்கு. ரொம்ப சீரியஸா இருந்தாகணும். நீங்க பணம்னா ஒரு சீரியஸ், பற்றுனா ஒன்று சீரியஸ், பாசனம் ரொம்ப சீரியஸ்னஸா வாழ்க்கை போகும். ஆனா உங்களோட மனதோட இயல்பும் உடலோட இயல்பும் பார்த்தீங்கன்னா, மனதோட இயல்பு வேறன்னு வச்சுக்கோமா, நான் உடலே வச்சு பேசுறேன். இந்த உடல் மென்மையா இருக்கணும்ன்றதுதான் இயல்பு. இதுதான் நிம்மதி. இந்த உடல் எவ்வளவு தூரம் மென்மையா இருக்கோ அப்ப நீ நிம்மதியாக இருப்ப. வலி, வேதனை, பாரம் எல்லாம் இல்லாம நிம்மதியா அளவோட சாப்பிட்டு, நிம்மதியா சாப்பிட்டு, நிம்மதியா தூங்கி, நிம்மதியா எழுதி, நிம்மதியா வேலைகளை செய்தால் இந்த உடல் நிம்மதியாக, நிம்மதின்றது இந்த உடலுக்கு தேவை, அமைதின்றது மனசுக்கு தேவை. புரியுதுங்களா? இந்த உடல் நிம்மதியா இருக்க முடியல. காரணம் மனைவி நம்ம நினைச்சபடி அவங்க அவங்க நினைச்சபடி இவரால செய்ய முடியல, அவங்க நினைச்சபடி இவங்களால செய்ய முடியல. இதுல நியாயம், தர்மம், நீதி இதெல்லாம் வேற எழும், நேர்மை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்க போகும்போது மனைவி தடுப்பதும், மக்கள் எதிர்ப்பதும், இவங்களுக்கு இதுக்காக இந்த நேர்மையை கைவிடுதல், நியாயத்தை கைவிடுதல், தர்மத்தை கைவிடுதல், அநீதி, அக்கிரமம் இன்னும் நிறைய செஞ்சு ஏதோ ஏதோ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என் இயல்புல, ஆனா இது வேற வழி இல்லாம இதெல்லாம் நான் செய்யறதுக்கு ஆளாகும் போது நீங்க எவ்வளவு இறுக்கமாயிடுவீங்கன்றது நீங்களே. இது நீங்களே பிடிச்சும் சில பேர் செய்வாங்க, சில பேர் பிடிக்காதையும் செய்வாங்க. இந்த மனைவிக்கு அது பிடிச்சிருக்குன்னா வேற வழி இல்லாம செய்யறது, இப்படி பல கோணங்கள்ல இந்த மாதிரிலாம் இருக்கப்படும் போது உங்க வேகம் அதிகரிக்கிறது, இந்த இந்த செயல்னால பாதிப்பு, உள்ள பய உணர்வு ஏற்படுறது, பாவம் செய்து விட்டால் பதட்டம் வருகின்றது, இவ்வளோ பிரச்சனை ஒண்ணு சுத்தி நடக்குது. ஆனால் இது ஒரு நாள் நடக்கல, நித்தம் நடக்குது. இப்போ இவ்வளத்தையும் யார் செய்யறா? ஸோ இளமையில எல்லாருக்கும் மன வேகம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. ஸோ இந்த உடலுக்கு உறவு வந்த உடனே அந்த உடல் உறவால் கிடைக்கின்ற பலத்தை வச்சுக்கிட்டு இன்னும் அந்த போகப்பொருளின் துடிப்பு அதிகமான உடனே இன்னும் வேகமாய் நிறைய நீங்க பார்த்துருக்கலாம். கல்யாணம் ஆன புதுசுல பயங்கர உடனே நாளைக்கே எல்ஐசி பில்டிங் வாங்கி நாளைக்கே நான் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா போய் நிறைய தப்புகள் பண்ணி வாழ்க்கையில ரொம்ப சீர்குலைந்து போனவர்கள் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அப்புறம் அவங்களை சீராக்கியும் வச்சிருக்கேன், வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த வேகம் அவங்களை அப்படியெல்லாம் உடனே கார் வாங்கினோம், உடனே வீடு வாங்கினோம், உடனே கடன் வாங்க, இதை வாங்க, அதை வாங்கன்னு போய் கடைசியில் நாசமா போவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வேணும்ட்டு செய்யல. அந்த போக பொருளின் துடிப்பின் வேகத்தை அவங்களால சுமக்க முடியல, தாங்க முடியல. அந்த சிற்றின்பத்தை கூட தாங்கத்துக்கான பலம் இல்லை. குழந்தை, பெண் குழந்தை பிறந்துட்டா உடனே ஒரு பதட்டம், ஒரு ஐயோ உடனே நாளைக்கே 25 வருஷம் ஆயிட்டா மாதிரியும், நாளன்னைக்கே கல்யாணம் நடக்கிற மாதிரியும் இவங்களா கற்பனை பண்ணுவாங்க. தன் மன வேகத்தை அதிகப்படுத்திடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை நடக்கும்.
நீ 25 ஆண்டுகள் இப்ப இந்த ஆசை திறந்துச்சு, இந்த ஆசை வந்து கற்பனை ஆயிடுச்சு, அந்த கற்பனை ஒரு எதிர்பார்ப்பு ஆயிடுச்சு, அந்த எதிர்பார்ப்புல தன் மகளுக்கு இப்படி எல்லாம் அப்படி இப்படின்னு ஒரு எவ்வளவு விஷயங்கள் வளர்ந்து போயிடும். நீங்க இன்னைக்கு தொலைஞ்சு 25 வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கவனம் பாத்தீங்கன்னா அதிகமா போய் உடல் பலவீனமாயிட்டு இருக்கும். ஆசை இதெல்லாம் வந்துகிட்டே போகும். தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. அது எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாது, தடுக்க தெரியாது, ஒரு நிலை நிறுத்த தெரியாது, குறைக்க கூட முடியாது. அதுவா ஓடி ஈச்சி மோதி கீதி கீழே உழுந்து ஏந்து பத்து கித்து இப்படிதான் இருக்க முடியுமே தவிர, ஏன்னா இந்த மனதால வாழ கத்துக்கிட்டா ரொம்ப சிரமம். இந்த மனோசக்தியை வச்சு வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடாது. மனதை எங்க பயன்படுத்தணும், உடலை எங்க பயன்படுத்தணும், அறிவை எங்க பயன்படுத்தணும், எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்தணும். இந்த மனோபலத்தை வச்சு நம்ம எல்லாத்தையும் இழுத்துட்டோம்னு சொன்னா உடல் தாங்காது. ஆனா இந்த மனதுக்கு எவ்வளவு வேணா இழுக்கலாம். இதே இப்ப ஒரே நிமிஷத்துல 25 வருஷத்துக்கு பின்னாடி போயிடலாம். உடனே அடுத்த நிமிஷமே நிகழ்ச்சிக்கு வந்து ஐயோ இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஸ்கூல் எல்கேஜி சீட்டு கிடைக்கலன்னு வருத்தப்படவும் செய்யும். அது 25 வருஷம் பொறுத்து நான் டாக்டர் ஆகி அவருக்கு ஒரு பெரிய மல்டி மில்லியனரை கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு கற்பனை வளர்த்தவர். ஆனா அடுத்த நிமிஷம் மத்தின எல்கேஜி சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துப்பார், ஃபோன் பண்ணுவார். இதனால எங்க ஏத்தணும் எங்க இறக்கணும்ன்றதே தெரியாது. அதுதான் பலம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நாளை இல்லையா, அது வேகம் அதிகமா இருக்கும். நிகழ்காலத்துல அவருக்கு இது ஒண்ணு இல்லைன்னா கூட அந்த ஸ்கூல்ல போய் சேர்த்து போயிடலாம்னு ரொம்ப அசால்ட்டா முடிவு எடுப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பாருங்க, உட்கார்ந்த இடத்துல ஒரே நிமிஷத்துல மனதின் மேல 25 வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டாங்க. இந்த 25 வருஷத்துல என்ன வேணா நடக்கலாம். இந்த மாதிரி எல்லாரும் நாளையை நோக்கி நிறைய பயணிக்கும் போது சோர்வு, தளர்ச்சி, எதிர்பார்த்தது நடக்கல, ஏமாற்றம். ஆனா நீ எதிர்பார்த்தது எதுவுமே நியாயமான விஷயம் இல்லைன்றது அவங்களுக்கே புரியாது, தெரியாது. அதை விட்டுட்டு நிறைய கற்பனைகளை கொண்டு வாழ்க்கையை ஒரு மாதிரி இறுக்கமாக்கி நடுக்கமாக்கி இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருப்பான். ஆனா இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. உடனே கடவுள்கிட்ட வராங்க, இப்போ சுவாமி பகவானே. உடனே இவங்க 25 வருஷத்துமா கனவு காண்ற விஷயங்கள், எதிர்பார்ப்புகள், இதுக்கு தடையா எங்க அம்மா வரா, தடையா அவன் வரான், தடையா பணம் வருது, இதெல்லாம் தான் கடவுள்கிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் பிரார்த்தனை வேண்டுதல்னு சொல்லி எல்லாரும் வைப்பாங்க. உடனே அதுக்காக இது நடக்கணுன்றதுக்காக மந்திரம் சொல்லுவாங்க, இது நடக்கணுன்றதுக்காக விரதம் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய செய்வாங்க. ஆனா இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இருக்க நீங்க, உங்களுக்கு முதல்ல எல்லாம் இயல்பா நடக்கணும், நீ வாழணுன்றதுக்காக இதெல்லாம் யார் செய்யறான்னா கடவுள் செய்யறான். அவன் யாருன்னா எம்பெருமான் தான் செய்யறான். அவனோட முதல்ல அன்பு. இந்த அன்பு ஒண்ணுல வணங்கும் போது நீ எவ்வளவு அந்த அன்பை உணர்ந்த உடனே அவன் பாரங்கள் எல்லாம் குறைந்து இந்த உடலோட மென்மையை உணர்கின்றான். இந்த அனுபவம் வளர்ந்தாதான் அவனுக்கு யோகம் தியானம்ன்ற இடத்துக்கெல்லாம் வர முடியும். ஆனா அவனோட பாரம் அதிகமாக அதிகமாக அது குறைக்கிறதுக்கே அவனுக்கு போதுமானதா போயிடும் இந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம். ஏன்னா குறைச்ச உடனே திரும்ப இன்னும் ஏத்துவாங்க வேகத்தை. ஏன்னா எனர்ஜி கொஞ்சம் கிடைச்சிச்சு இல்லையா, இன்னும் ஒரு தூக்கி அடுத்த 50 வருஷத்துக்கு போயிடுவாங்க. கொல்லி பேரன், அது என் பேரனுக்கு வந்து டாட்டா வாங்கிக்கணும், பிர்லா வாங்கிக்கணும் கனவு பண்ணுவாங்க. பொண்ணுல இருந்து பேரனுக்கு போய் பேரனுக்கு கல்யாணம் ஆகும்போது நான் இங்க இந்த அளவுக்கு எல்லாம் சிந்திக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்து பரிதாபப்படுறதோட ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வாங்கி வந்தது அவங்களுக்கு அவ்வளவுதான் பிராப்தம். வேற ஒன்றும் அவங்களுக்கு நல்லதா சிந்திக்க தெரியாது. இப்படிதான் அந்த மனோசக்தியை மட்டுமே பயன்படுத்த தெரிஞ்சவங்க, மற்ற சக்திகள் எதுவுமே பயன்படுத்த தெரியல. அப்போ அன்பு அன்பு கொடுத்து அவங்க பாரத்தை குறைச்சி அவங்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் எம்பெருமான். சரி, அடுத்து என்ன பண்றாரு, இவனோட பரிதவிப்பு, ஐயோ நாளைக்கு வரைக்கும் இவன் போகணும், இன்னும் ஒரு 4 வருஷம் போகணும், 5 வருஷம் போகணும், இல்லை 25 வருஷம் போனோம்னா
இவன் அந்த ஆசை பாரத்தை வந்து வெளியே போய் ஆகணும், இல்லைன்னா இவனுக்கு பதட்டம், பிரச்சனை, டென்ஷன்லாம் ஆகும். இன்னும் இல்லை, ஏசா கொஞ்சம் கருணையை காட்டுகிறார். அந்த காலம் முறை நீ காத்திருக்க வேண்டும். அவன் ஆசையை கடவுள்கிட்ட சொல்லிட்டு அவன் ரிலாக்ஸ் ஆயிடுறான். அந்த கருணையை பெற்றுக்கொண்டு அவன் இயல்புக்கு திரும்பி அவன் அந்த காலத்துக்காக நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு யாரும் உதவவில்லை. அவன் எண்ணங்களே அவனுக்கு தடையாகும். அவன் செய்த பாவங்களே முன் வந்து நிற்கின்றது. அவன் எப்படி குறுகிய கண்ணோட்டத்தோட தன் வாழ்க்கையை வடிவமைச்சானோ அதே குறுகிய கண்ணோட்டத்துடனே அவனை சுற்றுப்புற சூழல் அமைகிறது. இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனை வரும். அப்போ அவனுக்கு தேவையான விஷயம் கிடைக்காத போது அந்த தடையை நீக்குவதற்கு கடவுள் இரக்கத்தை காட்டுகின்றார். அந்த இரக்கம் காட்ட உடனே அவனுக்கு தன் நிலை உணரப்பட்டு கொஞ்சம் அந்த அந்த இரக்கத்தால் அவன் இறுக்கம் விலகின உடனே சில தொடர்புகள் அவனுக்கு கிடைக்குது, கம்யூனிகேஷன் நடக்குது. உதவிகளுக்கோ தேவைகளுக்கோ ஏதோ ஒரு விஷயம். இதற்கப்புறம் இந்த 3 பெற்றான். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த மனதாலேயே இயக்கி, மனதாலேயே வாழ்ந்து, மனதாலேயே சொந்தம் கொண்டாடி, மனதாலேயே எல்லாத்தையும் ஒருமை கொண்டாடி, எல்லாம் கொண்டாடி என்ன ஆகுதுன்னா மனம் பாரம் ஆயிட்டு. இந்த மனம் பாரமாயி ஒரே வெறுப்பின் உச்சம், ஆத்திரம், கோவம், ஆணவம், அகம்பாவம், எல்லாம் தப்பு, எல்லாம் தப்பு, நீ தப்பு, நான் தப்பு, எல்லாம் தப்பு, எல்லாம் தப்பு, உன்னால் நீ கேட்ட, என்னால் நான் கேட்ட மாதிரி all the angles, all the root wrong. எல்லா விஷயத்துல எடுத்தாலும் ராங் 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 ராங். அப்போ பரிவை கட்டுகின்ற எம்பெருமான் இந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிவை காட்டும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பரிவின் வாயிலாக இந்த மனோபாரம் குறைகின்றது. குறைவதன் வாயிலாக அவனுக்கு ஒரு அமைதி, ஒரு சமாதானம், இந்த ஒற்றுமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு வெளிப்படுகின்றது. உடனே அவன் அடுத்த இயக்கத்துக்கு போறான். அடுத்து இதையெல்லாம் பார்த்துட்டே வந்த அறிவு இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்து ஆண்டு அனுபவிச்ச எல்லா விஷயங்களும் என்ன பண்ணோம்னா இந்த அறிவு, அந்த அனுபவத்தின் வாயிலாக அறிவு வரும். இந்த அறிவுக்கும் மனசாட்சிக்கும் தொடர்பு இருக்கும். அப்போ அந்த அறிவை தப்பான விஷயத்துக்குமே பயன்படுத்தி பழகினவனுக்கு இதெல்லாம் கேட்காது. கொஞ்சம் அறிவினால் சில விஷயங்களை தப்பா செஞ்சு மாட்டி தான் புத்திசாலி, தான் அறிவாளின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்க அன்பு காமிச்சா வேலை செய்யாது, கருணை காமிச்சா வேலை செய்யாது, இரக்கம் காமிச்சா வேலை செய்யாது, பரிவு காமிச்சால வேலை செய்யாது. எங்க இயற்கை காலம் இது ரெண்டுத்தையும் கடக்க முடியாம ஸ்டக் ஆயிடுவாங்க. அப்படி இடைமறிக்கப்பட்டவர்களாக அப்படியே மறித்து நிற்க வச்சிடும். அவ்வளவுதான். ஒன்னு சங்கு இல்லைன்னா ஓங்கு, இந்த 2 நிலைக்கு அவங்களே வந்துருவாங்க. இந்த 2 இடத்துக்கு அவங்க கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் நடக்கும். நிறைய தப்புகளுக்கு நிறைய விஷயங்கள், ஏன்னா அவங்க எல்லாரும் தன்னை பத்தியும் இப்படியே ஒரே விஷயத்துக்காக தன்னை பயன்படுத்தி இந்த மனோ சக்தியின் பயன்படுறதுனால இந்த அறிவு அதிகமா வளர்ந்துரும். அதனாலதான் இதுக்கு பேர் புத்தின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் நான் அதை பத்தி பேச மாட்டேன். இப்ப நம்ம அறிவுன்னு சொல்றோம். அது இந்த தடையை போக்குவதற்கு கடவுள் பரிவுபகாரம் செய்கின்றார். அவன் பேரறிவிலிருந்து உன் சிற்ற அறிவுக்கு ஒரு அனுபவத்தை அனுப்புகின்றான். அதற்கு பேர் பரிவுபகாரம். அந்த அறிவு அப்படியே மென்மையாகிறது. ஒரு நிமிடத்தில் அந்த தடை விளக்கப்படுகின்றது. அவன் இயக்கம் திரும்பவும் தொடர்கின்றது. இவ்வளவு விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கனால என்ன ஆகுதுன்னா இந்த மனமும் இப்படி இருக்கு, உடலும் இப்படி இருக்கு, எல்லாமே இப்படி இருக்கும் போது இந்த உயிருக்கு இன்பம் போகாது, இந்த உயிர் துன்பப்பட ஆரம்பிக்கிறது.
இவங்களுக்கு தெரிஞ்ச இன்பம் அது இன்பமாக இருக்காது. ஏன்னா அளவுக்கு அதிகமாக மனோசக்தியும் உடலையும் பயன்படுத்தினதுனால இந்த செயல்ல அவங்களுக்கு இந்த மனம் உடல் ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ளேயே அந்த உயிருக்கு இன்பம் போகாம தடைப்பட்டு போகுது. அந்த உயிருக்கு இன்பம் போகாது. உயிருக்கு இன்பம் போலன்னா இயக்கங்கள் இருக்காது, உலக இயக்கமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களோட கவனங்கள் நிறைய குறைபாடுகள் இருக்கிறதுனால பிரபஞ்சத்தோட இணையத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. அதனால இவங்களுக்கு தேவையான விஷயம் இல்லாமல் சதா துன்பப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எப்போதும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரை நீங்க ரோட்ல எல்லாம் பார்க்கலாம், தேவையில்லாம ஒருத்தவங்க ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு செகண்ட் கூட ஆன் அடிப்பாங்க. அங்க முன்னாடி என்ன சூழல் இருக்காது, உடனே ஆன் அடிப்பாங்க, உடனே கோவப்படும். ஏதாவது ஒரு ரூபத்துல மற்றவங்களை துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க எல்லாம் துன்பத்தில் இருக்கிறாங்க என்பதற்கு ரொம்ப தெளிவான விஷயங்கள் இதற்கு நிறைய இருக்கும். உதாரணங்கள் நிறைய இருக்கு, சும்மா சொன்ன ஒண்ணு. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றாருன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் இன்பம் அளித்துக் கொண்டு இருக்கிறான் ஈசன், மனித குலத்துக்கு அல்ல. இதே நிலை எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏற்படுறது. அப்போது ஏன்னா இது நடுவுல இயற்கை இருக்கு, காலம் இருக்கு, அதெல்லாம் வேற கோணல். இதெல்லாம் அதுல இருந்து வரும் சில பிரச்சனைகள், இதெல்லாம் எதிர்கொண்டுதான் ஆகணும். ஆனா என்ன பண்றது, மனுஷனுக்கு எப்போதும் சுகமா வாழணும், அவ்வளவுதான். ஒரு முறை எனக்கு வெள்ளம் வந்துடுச்சு, நானும் நஷ்டத்துல இருக்கேன். ஒருவர் எனக்கு ஃபோன் பண்றாரு, அவரும் நானும் பாதிச்சிருக்கேன், அவரும் பாதிச்சிருக்கேன். நானும் பாதிச்சு உட்காந்துட்டு தான் இருக்கேன். அடுத்து என்ன பண்ணலான்னு நாங்க எங்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, சாமி நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல சாமி, எனக்கு ஏன் சாமி இதெல்லாம் நடக்கணும்? அவருக்கு தெரியும் நானும் பாதிச்சிருக்கேன். ஆனா அவரு என்ன கேட்கிறாரு. நான் சொன்னேன், பரப்பாயிட்டு உனக்கு எனக்கு இல்லை, உலகத்துல எல்லாருக்கும் நடந்திருக்கு, இந்த ஊருக்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் இப்படிதான் நடக்கும், இதெல்லாம் சந்திச்சுதான் ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாதுகாப்பா இருந்து நம்மளால தப்பிச்சிட்டோம் ஓரளவுக்கு. இது 23 ஃபிளைட்ல நடக்கும், பெருசா பாதிப்பு இல்லை, நம்ம கவனமா இருந்தோம். உனக்கும் ஒன்றும் பெருசா பாதிப்பு இல்லைப்பா, இது சின்னது தானே, இதனால உனக்கு பெரிய நஷ்டம் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் வராது, நீ கவலைப்படாத, இதனால ஒன்றும் ஆகாது, இது ரொம்ப குறைவாக தான் தண்ணி வந்திருக்கு, அதனால உனக்கு ஒன்றும் வாகனங்கள்லாம் ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாதுன்னு அவருக்கு சொன்னேன். அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்துல தண்ணி வடிஞ்சது, வண்டி எட்டாரு போனாரு, உடனே சரி பண்ணாரு, அவருக்கு நிம்மதி பெருமூச்சு வந்துடுச்சு. ஆனா நான் தாழ முடியாத துயரத்துல தனியா உட்காந்து இதெல்லாம் நானே தான் முடிவெடுத்தாகணும், நானே தான் வேலை செஞ்சாகணும், நானே தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆகணும், நானே தான் பாதுகாத்தாகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கேன். நான் தொடர்ந்து மழையிலே என் வாகனங்கள்லாம் பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு வீட்டையும் வந்து எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சூழல்ல இவர் கேட்கிறார், ஏன் அவருக்கு வந்து சாமியும் பாதிச்சிருக்காங்க, சாமி இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க, எல்லா விஷயம் அவருக்கு தெரியுது, ஆனா அவருக்கு தான் அவருக்கு பெருசா தெரியுது. அடுத்தவங்களோட வலியோ வேதனையோ எதுவுமே அவரால் உணர முடியல. தன் வழிதான் உலகத்திலே பெரிது என்றும் தனக்கு மட்டும்தான் பாதிப்பு நிகழ்ந்ததாகவும் அவர் உணர்கின்றார். இதற்கு இடத்துல அன்பு உதவுமா, கருணை உதவுமா, இல்லை இரக்கம் உதவுமா, பரிவு உதவுமா, என்ன உதவும்? இங்க பரிவுபகாரம், அந்த அறிவை வேலை செய்ய வைக்கணும். அந்த அறிவு தடையாகிவிட்டது. அவங்களால இந்த பாதிப்பு ஏற்பட்டோடனே அனைத்து இயக்கங்களும் நிறுத்தி அவங்க அறிவுனால அவங்க கோழையாகி பலவீனமாகி ஏன் பெரிய இழப்புகள் கூட ஏற்படலாம். உடனே அந்த இடத்துல அறிவை சூழ்ந்த இருளை அகற்றியா லேசாக அறிவுக்கு உபகாரம் செய்கின்ற
உடனே அறிவு தெளிகின்றது, இயல்புக்கு வராங்க, டக்கு டக்குன்னு எல்லாம் மாறுது, வாழ்க்கை இயல்பாகிடுது. இப்போ என்னோட எதிர்த்த வீட்டுக்காரர் அதே வெள்ளத்தில் இறந்து போயிட்டார். அவரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு பெரிய பாதிப்புல அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா அவர் மனைவியை போட்ல ஏற்றும் போது அவருக்கு ரொம்ப பாசக்காரர்கள் எல்லாம் தெரியும். அது ரொம்ப ஃபீல் பண்ணி இதுவாகி என்கிட்ட ரொம்ப புலம்பினார். இது அரசாங்கம் சரியில்லை, இப்படி சரியில்லை, அப்படி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அநியாயத்துக்கு எல்லாம் அந்த உலகத்தையே குற்றம் சொல்லி தீர்த்து முடித்து விட்டார். அசனை, நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகாதீங்க, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, ரிலாக்ஸா இருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அரை மணி நேரம் பொறுத்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டேன். அறிவு வேலை செய்யல, நின்னுடுச்சு. முடிஞ்சிச்சு. அவருக்கு நான் அமைதி பற்றியும் சமாதானம் பற்றியும் ஏற்க தயாரா இல்லாமல் அவர் வந்துட்டார். இதே மாதிரி பிரச்சனை எல்லாருக்கும் டெய்லி வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் சுகமா இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துக்கிட்டு வச்சிருக்காங்க. அதுதான் இது, பணம் இருந்தா சுகம், சொத்து இருந்தா சுகம், நகை இருந்தா சுகம், சொந்தம் இருந்தா சுகம், பந்தம் இருந்தா சுகம், அப்படின்னு உண்மையற்ற விஷயங்கள் தான் மெய் என்று நம்பி அது மாதிரி நிறைய கோணங்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கடவுளோட அறிவு மட்டும்தான் ஒரு இப்படி. மேலும் எல்லா ஊர்களுக்கும் இன்பம் அளித்துக் கொண்டே இருக்குது. ஏன்னா நல்லா தெரியும், சிற்றின்பத்தில் வன்மையாவது இயல்பாக்கு. அது வன்மையாவதனால்தான் அதன் நாட்டம், அதன் தேவை, அதன் கட்டாயம்னு ஒரு நிலையை உருவாயிடும். அந்த வன்மையை குறைக்க, மென்மையை குறைக்க எப்போதும் அந்த இதுக்குள்ளேயே வாழ்க்கையை பயணிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் உயிருக்கு அது மட்டும் போதாது. அதன் பரிணாமமாகி அந்த ரசாயனங்கள் மாறி அந்த இயக்கத்துக்கு அந்த உயிர் பக்குவத்துக்கு வரணும்னா அதற்கான நேரங்கள் இருக்கு. 4 மணி, 4 நாட்கள், 5 நாட்கள், 7 நாட்கள், 15 நாட்கள், சில கணக்குகள் இருக்கு. ஆனால் இந்த பழக்க வழக்கத்தினால, இந்த அனுபவத்தின் வாயிலாக இதையே தொடர்ந்து செஞ்சதுனால இது வன்மையாகி, அந்த வன்மையை நானாகி, நானாக இயக்கப்படும் போது இந்த உயிருக்கு இன்பம் போகாம போயிடுறது. இந்த உயிர் துன்பப்படுறது. உடனே எம்பெருமான் தன் அன்பின் வாயிலாக அந்த உயிருக்கு இன்பத்தை அனுப்பிவிட்டார். இது அத்தனையும் வெளியேந்து செய்யல, உள்ளேந்து செய்யறார். வெளியும் இருந்து செய்யறார், உள்ளேயும் இருந்து செய்யறார். ஏதோ ஒரு காலகட்டத்துல கடவுள் இவனே சதாத சோர்ந்து போய் ஒரு நாள் போதாண்டா சுவாமி அப்படின்னு அவனுக்கே ஒரு நாள் என்னைக்காவது இத்தனை தொடர்ந்து செஞ்சும் போது கடவுள் ஒரு சின்ன அனுபவத்தை இருக்குல்ல, இவங்க இந்த மாதிரி அவதிப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டிருக்கும் போதெல்லாம் இவங்க பற்ற பலனை ஒரு எதர்ச்சியா முருகர் சந்நிதியோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஈசனையோ ஏதோ ஒரு இடத்துல பார்த்திருப்பான், ஒருத்தரை பார்த்திருப்பான், இல்லை எதை பார்த்திருப்பான், அவனுக்கு மாறி இருக்கு. அந்த அனுபவம் அவனுக்கு நினைவுக்கு வரும்போது போய் தனிமையில் அமர்ந்து யோசிப்பான், இதெல்லாம் என்ன இருக்கு, சாமி மாதிரி உட்காந்து தியானம் பண்ணமா, அமைதியா நிம்மதியா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா நடைமுறைப்படுத்த முடியாது. அதற்குள்ளே எல்லாம் வந்துடும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இப்படியாக கடவுள் உன்னை நித்தம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இவன் இத்தனை அக்கிரமங்கள் செய்கிறான், அநியாயங்கள் செய்கிறான், பாவம் செய்கின்றான், பழிக்கின்றான், எதிர்க்கின்றான், தவிர்க்கின்றான். எது செஞ்சாலும் கடவுள் தன் தன்மை மாறாக இருக்கின்றான். ஈசன் எப்போதும் தன் அன்பு, கருணை, இரக்கம் என்ற 5 தொழில்கள் செய்து கொண்டு இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டு இருக்கின்றான். இந்த உலகத்தை காத்து கொண்டு இருக்கின்றான்.
இந்த உலகத்தில் நன்மை தீமை எது இருந்தாலும் தன் நிலை சீராக வைத்து அதர்மம் ஓங்கும் போது தர்மத்தை நிலைநாட்ட சிலையும் நீதியை நிலைநாட்ட விஷயங்களும் அனைத்தும் ஈசன் செய்து கொண்டே இருக்கிறான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உங்க உடம்புல ஒரு சின்ன ரசாயனம் அதிகரிச்சா கூட நீங்க வாழ முடியாதுன்ற நிலைப்பாடுதான் இந்த உடலின் பாதுகாப்பு. இந்த உடம்புல எப்போ கொழுப்பு இன்க்ரீஸ் ஆகுது எப்போ கொழுப்பு குறையுதுன்னு கூட தெரியாது. இந்த உடம்பு உள்ள உடல் உறுப்புகளே எவ்வளவு நோய் கிருமிகள் எல்லாம் உள்ள போகுது. இதுல எல்லாரும் ஹைஜீனிக் பாதுகாப்புன்னு சொல்லிதான் நிறைய பார்ப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒன்லி பிஸ்லரி வாட்டர் தான் குடிப்பேன், நான் இதுதான் ஹைஜீனிக் ஃபுட்ல தான் சாப்பிடுவேன், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா நீ சுவாசிக்கிற சுவாத்துக்குள்ள ஹைஜீனிக் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. எல்லா கிருமிகளும் சாப்பிடுற சாப்பாட்டுல மட்டும் போல, குடிக்கிற தண்ணியில மட்டும் போல, நீ சுவாசிக்கிற சுவாச காத்தின் வாயிலாக தான் எல்லா வைரஸ் எல்லாமே போகுது. முதல்ல யாருக்கு தெரியும் என் உடலுக்கு எது பிடிக்குது எது பிடிக்கல? தெரியுமா? தெரியாது. என் உடல் எதை விரும்புது என் உடல் எதை விரும்பலன்னா தெரியாது. எந்த நேரத்துல எதை விரும்புதுன்னு தெரியாது. அப்போ உள்ள இருந்து நோய் எதிர்ப்பு சக்தியாக ஒருத்தர் இருந்தாகணும், அந்த உயிரை பாதுகாத்தாகணும். உன் கவனம் குறையக்கூடாது, உன் கவனம் சீரா இருந்தாதான் நீ பிரபஞ்சத்தோட பிரபஞ்சத்தோட இணைஞ்சாதான் உனக்கு ஆரோக்கியத்தை காப்பாற்ற முடியும்ன்ற ஒரு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் யாரா செய்யறாங்கன்னா கடவுள் தான் செய்யறான். இவ்வளோத்தையும் செய்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை அறிய மாட்டாயா, என்னை உணர மாட்டாயா, உன் ஆசை பூர்த்தி ஆகாதா, உன் தேவை பூர்த்தி ஆகாதா, உன் வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றி நீ என்னை வணங்க வேண்டாம், எனக்கு தொண்டும் செய்ய வேண்டாம், என் புகழ் பாட வேண்டாம், நான் தான் பிரம்மாண்டும் நான் தான் அனைத்தும் என்று கூட நீ எதுவும் சொல்லாது. உன் வாழ்க்கையை நீ வாழ். நான் உங்களை எல்லாம் வாழத்தான் அனுப்பினேன், அனைவரும் வாழுங்கள் என்றேன், ஏன் வாழ மறுக்கிறீர்கள் சொல்லி கடவுள் நிறைய தருணத்துல நிறைய வாய்ப்புகளின் வாயிலாக சொல்லுவார். ஆனால் யாரும் ஏற்க மாட்டாங்க. கடவுள் 3 முறை மணி அடிப்பார் ஆன்மீக ஞானத்துக்காக. ஆனா அதை உணர்வதும் இல்லை, அறிவதும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அது நமக்கு இல்லை, பிறருக்குன்னு சொல்லி போறதுக்கும் உண்டு. எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கலாம், குரு கிடைக்கலாம், கடவுள் பத்தி தெரியலாம், எல்லா உபதேசங்கள் கேட்கலாம், எல்லாம் கேட்கலாம். ஆனா அதை பின்பற்ற முடியாமல் பயனற்றவர்களாக வாழ்க்கையை வாழ்வாங்க பாருங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்றது, துர்பாக்கியசாலிகள். எல்லாம் இருந்து பெற முடியல, அதன்படி நடக்க முடியலன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன அர்த்தம்? குரு இருக்கார், கடவுள் இருக்கார், எல்லாம் புரியுது. ஆனா என் மனம் எப்போதும் அர்த்த சுகத்தையும் காசுக்கும் பணத்துக்கும் அடிமையாகி, சொத்துக்கும் சுகத்துக்கும் அடிமையாகி அதற்கு கடவுள் குரு எல்லாம் பயன்படுத்தினா அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவுதான் பிராப்தம். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் அது ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கு அவ்வளவுதான் பிராப்தம். அதை நம்ம செய்ய முடியாது. ஏன்னா கடவுள் யாரையும் கட்டாயப்படுத்துவதும் இல்லை. சொல்வது என் கடன், ஏற்பதும் ஏற்பாதும் உனது விருப்பம். அவங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்க ஏத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். சரி, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சாமி, எனக்கு ஏதோ நான் பயனுள்ள விஷயமா இருக்கணும், நான் நினைக்கிறது நடக்கணும், காசு கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், சொத்து கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும், இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், ஏதோ அவங்க அன்னைக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் கேட்டுனா இருப்பான். இது நாளைக்கு எனக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமாலாம் பத்தி கவலை கிடையாது. அன்னைக்கு அவனுக்கு மன வேகம் அடங்கணும், அவ்வளவுதான். இது எதிர்காலத்துக்கு நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமா, இது எனக்கு நன்மையா இருக்குமா, எதுவும் இந்த டைம்ல அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வேகமா பண்ணிட்டு இவங்க தான் புத்திசாலி, இவங்க தான் சாமர்த்தியசாலி, இவங்க தான் திறமசாலின்னு இவங்களுக்கு இவங்களே சொல்லிக்கிட்டு அவர்களுக்கு ஒரு நியாயம், அவர்களுக்கு ஒரு தர்மம் இன்னும் ஒரு வகுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் போவாங்க. ஆனா கடைசி நிலைமையில எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும், அது யாரும் மாற்ற முடியாது, அது நீதி. அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அனைவருக்கும் சமம் தான். இந்த உலகத்துல எல்லாம் பொதுவா இருக்கும் போது ஒருத்த மட்டும் தன் ஆளுமையை செலுத்தும் போது அதற்கான பலன்கள் நிச்சயம் இருக்கும், அதெல்லாம் இயல்பு தான்.
அதனால கடவுளோட கருணையால் தான் நாம் இன்னைய வரைக்கும் எல்லாரும் வாழ்ந்துட்டு. அதனால்தான் வள்ளல் பிரான் சொல்றார், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அவன் கருணை என்ன சொல்லுவீங்க? என் வாழ்க்கை முறை இப்படி இருக்கு. ஒரு இடத்துல கூட பாதுகாப்பு இல்லை. ஒரு ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உயிர் கத்தம். எது ஒண்ணு அதிகமானாலும் கத்தம், எது ஒண்ணு குறைஞ்சாலும் கத்தம். ஆனா நான் இவ்வளவு பாவத்தை செய்யறேன், பொய் சொல்றேன், ஏமாத்துறேன், என்னென்னமோ பண்றேன், எது எதுக்கோ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா என்னையும் ஆதரிக்கிறானே, அவன் கருணையை என்னன்னு சொல்றது? என்ன மட்டுமா? இந்த உலகத்துல எத்தனையோ வாடிய பெயர்களுக்கு கண்ட போதெல்லாம் வாடினார்னு சொல்றேன். இப்போ அவர் கருணை பாருங்க. பயிர் வாடும் போது கூட நான் ஏன் வாடுறாருன்னா, அப்போ அவர் உணர்றார் கடவுளை. நான் இவ்வளவு பண்றேன், எனக்கே காட்டும் போது ஒரு இன்னொரு வெளியே ஒண்ணு வாடும் போது என்ன செய்யணும், அதுக்கு உதவி செய்யணும், பாதுகாக்கணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் செய்யறோம். ஸோ இந்த கருணை தன்மை உணர்றதுனால பிறருக்கு உதவி செய்தல், ஊனமுற்றவர்களுக்கு நல சங்கம், நலவாழ்வு, என்ன அதற்கு அதுல நிறைய ஏமாற்ற வேலை, பித்தலாட்டம் இருந்தா கூட அதனோட பங்கும் இருக்குன்னு சொல்ல வந்தேன். உங்க எல்லாருக்கும் உதவுறது ஏதோ ஏதோ ஒரு நன்மை இருக்கு தொடர்ச்சியா. இதெல்லாம் எல்லாத்தையுமே கடவுள் செய்ய முடியாதுங்கும் போது இவருக்கு இவரை காட்டுறாரு, அவருக்கு அவரை காட்டுறாரு, அப்படியே தொடர்ந்து அந்த ஒரு இயக்கமாக கடவுள் அந்த உதவியின் இயக்கத்தை சுழல்கிறார். குறிப்பாக கடவுள் ஈகை உணர்வை தூண்டுகின்றார். ஈகை, நாம் பிறருக்கு ஏதாவது ரூபத்தில் உதவி செய்ய வேண்டும். பணத்தாலோ, மனதாலோ, அறிவாலோ, உடலாலோ, ஏதாவது ஒரு ரூபத்தில் அதை இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். அப்படின்ற அந்த ஈகை உணர்வும் குறிப்பாக செய்கின்றது. ஆனா அதுவும் செய்ய முடியாம போது, அது தப்பு இல்லை, அது அவங்களோட விருப்பம். கடவுள் என்ன பண்ணுவார்? சிவபெருமான் அவருடைய நிலையை சொல்வார், ஏற்பதும் ஏற்பாதான் உங்க தரப்பு, நாங்க அதையும் செய்ய மாட்டோம் சாமி, உங்ககிட்ட இதெல்லாம் புடிங்கோ. அன்னைக்கு கூட என்ன ஒருத்தர் பார்த்து சொல்றாரு, என் முன்னாடியே உட்காந்துட்டு என்கிட்டயே சொல்றாரு, சாமி எனக்கு ஒண்ணு தோணுது சாமி, நீங்க தப்பாலாம் நினைக்கிறாரு. பரவாயில்ல சொல்லுப்பா, என்ன விஷயம்? உங்ககிட்ட இருந்தெல்லாம் எப்படியாவது நைஸா பேசி புடிங்கதான் தோணுது சாமி, என்ன பண்றோம்? புடிங்கோ. அப்படியே உன்னை பார்த்தோன்னே எல்லாத்தையும் பறிச்சுக்கணும்னு தோணுது எனக்கு. ஏன்னா நீ என்னை தண்டிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணுவான்? நான் சொன்னேன், எப்பா நீ உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் புடிங்கோ, பறிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா அதை காப்பாத்துறதுக்கு உனக்கு பலம் வேணும், அதெல்லாம் பார்த்துக்கோ. சரி, இதனால நீ ஒன்றும் இல்லைப்பா, நீ அன்பை இழந்துருவே, அவ்வளோதான். நீ 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 என்கிட்ட இருந்து எல்லாம் புடிங்கோ, என்ன பண்ணல, நான் என்ன இருக்கோ புடிங்கோ, நான் வேணா சொல்ல பறிச்சுக்கோ, நானே கூட கொடுக்குறேன், வாங்கிக்கோ. ஆனா நீ என் அன்பை இழந்துருவேன். அதுக்கப்புறம் நீ என்ன பிரயோஜனம், என்ன இதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற, பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஐயோ, என்ன சாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு. உனக்கு வேணும்னா சொல்லு, நீ என்ன கேட்குற நான் கொடுக்குறேன். ஆனா அதை முதல்ல காப்பாற்ற முடியுமா, அதை தாங்க முடியுமா, அந்த பலம் இருக்கான்னு பார்த்துக்கோ. இல்லைன்னா அதெல்லாம் இல்லாதது நானே உனக்கு சொல்லித்தரேன், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்கிட்ட இருந்து பறிச்சுக்கோ. ஆனா இழப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஆனா என் அன்பு உனக்கு வராதுப்பா, இவ்வளவுதான் நடக்கும் அப்படின்னு அவர் ஆஃப் ஆயிட்டு. நான் யோசிச்சு சொல்றேன் சாமி, நீ யோசிச்சு சொல்லு, நான் எப்போதும் இங்கதான் இருக்க போறேன், இப்படியேதான் இருக்க போறேன், நான் எப்போ வேணா தயாரா இருக்கிறேன். நான் எனக்குன்னு எதையும் வச்சுக்கிறது இல்லை, எதையும் யோசிக்கிறதும் இல்லை. அதனால நம்ம எல்லாம் தயார் தான், நீ என்ன வேணா செய், பார்த்துக்கலாம். ஆனா என்கிட்ட இல்லைன்னு சொல்ற நிலையை மட்டும் என்னை வச்சிடாதேன்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்புறேன். நீ கேட்டு நான் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுறாத, என்னோட தகுதிக்கு உட்பட்டு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. என்கிட்ட என்ன இருக்கும், என்னால என்ன பண்ண முடியும்ன்றது உனக்கு தெரியும்.
அதுக்குள்ள கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீ அதை தாண்டி எதனா கேட்டீங்கன்னா என்கிட்ட இல்லைன்னு தான்ப்பா சொல்ல முடியும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருடைய அவரு என்கிட்ட வராரு, ரொம்ப வருஷமா கூட இருக்காரு, எல்லாம் பாக்குறாரு, போறாரு, எல்லாம் பண்றாரு. எப்பவுமே எனக்கு இது கொடு சாமி, அது கொடு சாமி, இது பண்ணி கொடு சாமி, அது பண்ணி கொடு சாமி எல்லாம் கேட்பாரு. அவரும் நல்லா தான் இருக்காரு, நிறைவா தான் இருக்காரு. ஆனா அவருக்கு இந்த பற்ற பயனின் அனுபவம் என்ன ஆயிடுச்சுன்னா, மொத்தமா பிடிங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி தோணுது. அவர் என்கிட்ட அப்பப்ப கேட்கறதுக்கு கூட ஒரு ஆணவம் தடுக்குது. அவரு சில விஷயங்கள் தடுக்குது. மொத்தமா பிடிங்கலாம் சாமி கிட்ட. புரியுது அவங்களுக்கு? இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் தடையா வர்றதெல்லாம் தடையெல்லாம் தாண்டி வாழ வைக்கிறார் பாருங்க எம்பெருமான். இதை விட பெரிய அன்பு என்ன இருக்கும்? இந்த கருணை என்னன்னு சொல்லுவீங்க? இந்த இயற்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, காலத்துல பேதமே இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க உட்பட்டு கட்பட்டு தான் வாழ்க்கையின் பயணம். ஆனா இதுக்கு உட்பட்டு கட்டுப்பட்டும் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் இதுல வர விஷயங்களை சமாளித்து திரும்பவும் உங்களை சீரான வளர்ச்சிக்கு கொண்டு போய், அதெல்லாம் ஒரு அற்புத நிகழ்வு. அதை தொடர்ச்சியாக செய்யறது, உங்களுக்கு வழிகாட்டுறது, உங்களை இயக்குறது. ஒரு க்ளூ வேணா சொல்றேன். குறிப்பா மிக பெரிய காரியம் ஒண்ணு கடவுள் பண்றான், மறைத்தல்ன்ற ஒரு விஷயத்தை. பாருங்க, 10 வயசுல ஒண்ணு, 12 வயசுல ஒண்ணு, 14 வயசுல ஒண்ணு, 16 வயசுல ஒண்ணு, 18 வயசுல ஒண்ணு, 20 மாறிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மறைத்தல் வாயிலாக நிகழ்கின்ற நிகழ்வு பாருங்க. இந்த மறைத்தல் ஒன்று இல்லைன்னா மனிதன் வாழ்வு எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் சும்மா ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. இருக்கிறதே தாங்க முடியாம இருக்காங்க சார். மரத்தில் இல்லைன்னா எதுவுமே தாங்க முடியாம இருப்பாங்க சார். மறைத்தல் ஒன்று இல்லை, அந்த அந்த மறையிலன்ற ஒரு விஷயம், மறைத்தல் இல்லைன்னா இந்த உலகமே ஒரு பயங்கரமான போர்க்களம், அசுரர்களின் வசம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மறைத்தல்ன்ற ஒரு விஷயம், இதெல்லாம் விடுங்க, வாழ்றதுக்கான விஷயம். இந்த அத்தனை இயக்கங்களும் நடக்கணும்னா கடவுள் மறைத்தலை செய்தே ஆக வேண்டும். மறைத்தல் ஒன்றும் வேண்டாம், சிம்பிளா சொல்றேன். இதற்கு பரிகாரமே இல்லைன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். குற்ற உணர்வு என்ன? தான் செய்த பாவத்தையோ, தான் செய்த தவறையோ, தான் செய்த ஏதோ ஒரு விஷயம் அவனை குற்ற உணர்வுக்கு ஆளாக்கி அவனை வாழ விடாம தடுக்கின்றது. அவன் மனம் இயங்கவில்லை, அறிவு இயங்கவில்லை, உடல் இயங்கவில்லை, அவன் பாதிப்புக்குள்ளாகின்றான். இன்று மதியம் ஒருவர் எனக்கு போன் அடிக்கிறார். சாமி, இந்த மாதிரி என் பையன் வந்து ஒரே மூச்சு விட முடியலன்னு பரிதவிக்கிறான், எல்லாம் செய்யறான். ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டின்னு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் சுவாமி, எல்லாம் நல்லா இருக்கு. இவர் ஏதோ மன பிரச்சனை, இவரை கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க சொல்லுங்க, சரியாயிடும். 2 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்து கூட்டின்னு வந்தோம் சுவாமி, இப்பதான் வீட்டுக்கு வந்தோம், நீங்க தான் பார்த்து ஏதாவது செய்யணும் அப்படின்னாரு.
நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை, 1 மணி நேரத்தில் அவர் நார்மல் ஆயிடுவாரு, அவர் நல்லா தூங்குவார், தூங்க விட்டுருங்கன்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த குற்ற உணர்வுக்கு இந்த உலகத்துல பரிகாரத்தையே கண்டுபிடிக்க முடியல. தீர்வும் காண முடியல. மன்னித்தல் அதை விட பெரிய கொடூரனா மாத்துதான் அவனை. இப்போ ஒருத்தனை தண்டிப்பதை கூட இயல்பா ஏத்துக்கிறான், நம்ம தப்பு பண்ணோம், அதன் இயல்பு ஏத்துக்குது. ஆனா மன்னிச்சா அவனால அதுதான் பெரிய தண்டனையா எல்லாருக்கும் தெரியுது. அதனால அதையும் செய்ய முடியல, இதையும் செய்ய முடியும் போது அந்த நம்ம இவரை பண்ணிட்டோம்னு அதுக்காக வன்மையாக்கி அதுக்கு எதிர்த்து சாமர்த்தியமா போராடி பார்த்து சில சமயம் ஜெயிக்கிறான், சில சமயம் தோக்குறான், சில சமயம் போய் மாட்டிக்கிறான். இதற்கு தீர்வு எம்பெருமான் கிட்ட கூட இல்லை. ஏனால் இந்த நிலைப்பாட்டுக்குள்ள இருந்துட்டு கடவுள் தன்மையை உணர முடியாது. ஏன்னா அதனால இதற்கு தீர்வு அங்கேயும் காண முடியும். அவன் பஞ்சமா பாதகத்துக்குள்ள போறான். சோ கடவுள் என்ன பண்றார்? அவனோட அடியார்கள், தொண்டர்கள், இந்த மாதிரி சாமி மாதிரி எவ்வளவு பேர் இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் அவங்கள ஏதோ ஒரு வாயிலாக உதவி செய்து அவங்களுக்கு நலன் காத்து திரும்பவும் அவங்கள வாழ வைக்கிறதுக்கு வழி செய்கின்றான். இதெல்லாம் ஏண்டா கடவுள் செய்யறான்னா நம் நலனின் அக்கறை கொண்டு நீங்க எல்லாம் வாழுங்கன்னு சொல்றோம். ஆனா யாரும் வாழ்றது இல்லை, அது வேற விஷயம், அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. ஆனா கடவுளின் நோக்கம் எல்லாரும் வாழ வைக்க வேண்டும் என்பதே தான் தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த கடவுள் என்ன பண்றாருன்னா அந்த மறைத்தல்ன்ற ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமாக கையாள்கின்றார். வினோதா, ஜெகதீஷா, அந்த பிளாக் ஹோல் கிட்ட போயிட்டீங்களா? ஏதோ மைண்ட்ல கிளாஷ் ஆகுது இல்லை சுவாமி. இல்லையா? இல்லைங்க சாமி. அதுக்கு இல்லை, ஏன்னா என் மைண்ட்ல வருது, வேற யாரா என்னன்னு தெரியல. அதை பத்தி நான் பேசணும்னா அப்புறம் பேசுறேன். ஆனா அது இங்க சேர்க்க வேண்டாம், நம்ம கடவுளை பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா 2 பேருக்கும் அதை பத்தி? தெரியும் சாமி, அப்படி ஒன்று இருக்கின்றது என்று. இல்ல உங்களுக்கு வினோத் ரொம்ப டீட்டெயில தெரியாது சாமி, பட் ஒரு சரி, ஓவர் வியூவா தெரியும். சரி. பட் நம்ம அதை பத்தி வேற எப்பனா நான் உங்களுக்கு விளக்குறேன். நான் அதற்கும் நம்ம உடல் இருக்கிற துகள்கள் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அது தொடர்பு இருக்கு. அது அப்புறம் நான் சொல்றேன் அதை பத்தி. இந்த உடல் மறைதல், திரும்ப உறுப்பித்தல், அந்த இயக்கத்துக்குள்ள அது எப்படி போகுது, இந்த ஒளி, அதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயம். அது திரும்பவும் அதை பத்தி போவோம்னா அது ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக்கா போனோம் நம்ம. இப்ப நம்ம கடவுள் பத்தி பேசிட்டு இருக்கோம், கடவுளோட பெரும் அற்புதங்களை பத்தி பேசுவோம். அறிவியல் ரீதியாக நிறைய இருக்கு, உங்களுக்கு தேடினாவே கிடைக்கும். அது நான் சொல்ல மட்டும் இல்லை, தேடினாவே கிடைக்கும். இருந்தாலும் நானும் சொல்றேன், ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம அறிவு கெட்டாதது, நம்மளால அறிய முடியாத ஒன்றெல்லாம் இருக்கிறதெல்லாம் குறைஞ்சபட்சம் என்கிட்ட இருக்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ் எப்பயாவது எங்கேயாவது பயன்படலாம். அதை பத்தி நம்ம எப்ப சரியா சந்தர்ப்பம் வரும்போது பேசுறது. இந்த மறைத்தல் எம்பெருமான் அன்பு வாயிலாக இப்ப உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? கால முடியாத துயரம், வியாபார நஷ்டம், அந்த நஷ்டத்தால் வீட்டில் உறவுகளுக்குள் சண்டை சச்சரவு பிடிது, மனைவி கோபித்துக் கொண்டு போய்விட்டார், மகன்களுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை, அதனால் உணவுக்காக அம்மா வீட்டுக்கு போய் அம்மா வீட்டுல ஒரு இப்படி எல்லா இடத்துலயும் சங்கடம் ஒருத்தருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவர் முதலில் எதை செய்யணும்
அப்படின்னு இவருக்கு என்ன வேலை செய்ய முடியும்? உடனடியாக அடுத்த வேலைக்கு சாப்பிட்டாகணும், செஞ்சாகணும், தங்கியாகணும், எழுந்தாகணும், பயணிக்கணும், எல்லாம் செய்யணும். உங்களுக்கு நல்லா தெரியும், பண்ண ஒன்று இழந்தா எல்லாமே பிரச்சனை ஆயிடும். எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இந்த கடவுள் அவ்வளோ பெரிய இழப்பை மறைத்து அடுத்த நாள் வாழணுன்ற ஒரு நோக்கத்தை கொடுக்கிறாரு பாருங்க. இதுதான் மறைத்தலின் அற்புதம். இது உயிர் மேல் கொண்ட ஆசை. இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. ஆனா கடவுள் என்ன செய்யறான்னா அந்த மறைத்தலை செய்கின்றான். அவமானம் வருது, மறந்துடுறான். அதுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் நான் மனைவி மக்களுக்காக என் தன்மானத்தை விட்டேன், அதை விட்டேன், இதை விட்டேன், பணத்துக்காக விட்டேன், ஏதோ விட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்துல. ஆனால் இதையெல்லாம் யார் செய்கின்றார் பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு மனுஷன் வாழணும்னா நிறைய விஷயம் மறக்கணும். இந்த மறைத்தல் எப்போது உரிய நேரத்தில் உரிய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றதோ அப்போதுதான் அவன் வாழ்கின்றான். இல்லாமல் அதாவது அந்த இடத்தில் நிற்க ஆரம்பித்து விட்டால் இயக்கம் நின்றுவிடும், தடையாகிவிடும், வாழ்க்கை சூன்யமாகிவிடும், உடல் விட்டு உயிர் பிரிந்துவிடும். இப்படி பெரிய பிரச்சனை நடந்தது. குறிப்பாக மரத்திலின் வாயிலாக தான் உனக்கு தாழ்வையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கடவுள் கொடுக்கிறான். அதனால்தான் சாமி சொல்லுவாங்க, தாழ்ந்தால் வாழ்வாய் நீ, தாழ்வு வந்தால் வாழ்வு வரும்னு சொல்வாரு சுவாமி. தாழ்ந்தால் வாழ்வாய்னா என்னன்னா, கடவுள் உனக்கு மறைத்தலை கொடுப்பதால் உனக்கு தாழ்வு வருகின்றது. அந்த தாழ்வு வந்தால் அந்த தாழ்வை கலந்தவுடன் வாழ்வு வரணும். இதுதான் இயல்பு. அந்த தாழ்வை ஏற்றுக்கொள்ளாமல், இந்த இதுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரே விஷயத்தை பிடித்து எதிர்க்கப்படும் போது இயல்பு தான். மனிதன் ஆசை உடனே அப்படியே வளரணும்னு நினைப்பானே தவிர இறங்கி ஏறணும்னு யாருக்கும் முடியாது. இது இயல்புதான். அதனால இதெல்லாம் அவனால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை யார் செய்கிறார் என்றால் மறைத்தலை ஈசன் செய்கின்றான். பாருங்க, இந்த மறைத்தல் ஒன்று இல்லைன்னா உலகம் இயக்கமே இல்லை. இல்லையா? இதுவும் பாருங்க, அது அந்தந்த நேரத்துல செய்யணும். இப்ப எல்லாருக்கும் பண ஆசைனால ஒருத்தன் அவனுக்கு பாத்தீங்கன்னா விடிய விடிய நான் வேலை செய்ய தயாரு, ஆனா எனக்கு பணம் தான் முக்கியம்னு நினைச்சுக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்து மடிந்து போனவர்களும் இருக்காங்க. இப்ப அது வேண்டாம். ஆனா இந்த மறைத்தல்னு ஒன்றதை பாருங்க, அந்தந்த நேரத்துல அதை மறைக்கணும். சாப்பிட்டு முடிச்ச உடனே சாப்பிட்டதை மறந்துடணும். திரும்பவும் 4 மணி நேரம் கழிச்சு பசி எடுக்கும் போதுதான் சாப்பாட்டோட சிந்தனை தோணணும். இரவு வந்தாதான் உறக்கம் வரணும். இரவு விழுந்து சூரியன் வந்த உடனே உறக்கத்தை மறந்துடணும். இந்த மறைத்தல் ஒன்று இல்லைன்னா உலகமே இயங்காதுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். விழித்தவுடன் உறக்கத்தை மறக்க வேண்டும். திரும்பவும் விழித்தவுடன் இயக்கத்தை ஆரம்பிக்கணும். இங்க பசிக்கு சாப்பாடு, உணவு தேடணும், அதை தேடணும், இதை தேடணும், எல்லாமே. அதுவும் காலையில 9 மணிக்கு ஒரு மறைத்தல், எழுதுறதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் மறைத்தல். இதுல அப்படியே நிறைய ஒரு ஒரு நாள் இயக்கத்துக்கே எனக்கு தெரிஞ்சது 9 மறைத்தல் கடவுள் செஞ்சாகும். இதுல ஒண்ணு குறைந்தாலோ ஒண்ணு அதிகமானாலோ வாழ்க்கை இன்னது.
கடவுள் எவ்வளோ அற்புதங்கள் செய்யறான், அதெல்லாம் அன்பு, இதெல்லாம் விட பெரிய விஷயம் இந்த மறைத்தலை செய்கின்றான் பாருங்க. இதுதான் எல்லாரையும் வாழ வைக்கும். அப்பப்போ மறக்கிறான். அதனால்தான் கடவுளுக்கு நன்றி சொல்றதையும் மறந்துடுறோம். ஆனா கடவுள் இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கு. இந்த ஒரே ஒரு விஷயம் போதும் இந்த உலகம் எப்படி இயங்குகிறதுன்றதை வச்சு நீங்க இதெல்லாம் வச்சு ஆரம்பிச்சீங்கன்னாவே இந்த உலக இயக்கத்தின் பாதி கதையை நீங்க பிடிச்சிடலாம். ஈசன் தான் இதை இயக்குகின்றான், ஐந்தொழில் புரிகின்றான். இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குது, எப்படி தொடங்குது, எப்படி முடிகிறது, எப்படி திரும்ப அடுத்து தொடருது, எல்லாத்துக்கும் பதில் இதுல இருக்கு. புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. ஸோ கடவுள் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இந்த சூரியன் இயக்கத்துக்கு எப்படி, பிரபஞ்சத்துக்கு எப்படி, இப்படி இன்னும் விரிவு நட்சத்திரங்கள், அது இது என்னென்னமோ ஒளி, நிறைய போலாம். கர்த்தான்னு இதெல்லாம் நமக்குள்ள நடக்கிற விஷயம். இதுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. இதுக்குள்ளதான் இந்த உடலோட இயக்கம் இருக்கு. இல்லையா? பாருங்க, இந்த உலகத்திலே இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்து கடவுள் வாழ சொல்லி உங்களை அனுப்பினா, காசுக்காக, பணத்துக்காக, சுகத்துக்காக ஒருத்தன் வெட்டிக்கிறான், செத்து போறான். இந்த இங்கிலீஷ் படத்துலலாம் யோசிக்காம டிஷும் சுட்டுட்டே இருக்கான். பணத்துக்காக எதிரியா பாவிக்கிறான், துரோகியா பணத்துக்காக பண்றான். இவ தன் காதலிக்காக, மனைவிக்காக, சுகத்துக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக, சொந்தத்துக்காக என் தம்பியை கொண்டுட்டான் பழி வாங்குறான். ரொம்ப அசால்ட்டா உயிரை கொண்டு போட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா இது மாதிரி சூழலுக்கெல்லாம் நம்மளை அகப்பட விடாம நேர்மையாக நிறைய விஷயங்களை பாதுகாத்து கடவுள் நம்மளை வழிநடத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கடைசி வரைக்கும் வாழ்க்கையை முடிக்க வைக்கிறான்னா, வாழ்ந்து முடிகிறோம் என்றால் அதுவே ஒரு பெரும் பாக்கியம். இப்ப ஏதோ ஒண்ணு பெரிதாக பரம்போதுதான் அடுத்தவனை பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்லை. எதுவும் இல்லாமல் எல்லாம் நிலைக்கு மீறி, அளவுக்கு மீறி எல்லாம் போயிட்டு இருக்கு. இவ்வளவு விஷயம் நடக்குது. குறிப்பாக நீங்க பாருங்க, இன்னைக்கு ஒருத்தருக்கு 50,000 ரூபாய் சம்பாதித்தா போதும்னு நினைக்கிறேன். அன்றைய அன்னைக்கு கடவுள் 50,000, கடவுள் வேணாம், அவர் முயற்சி, அவர் 50,000 சம்பாதிச்சிட்டார். ஆனால் 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டோம், நாளைக்கு ஏன் அவர் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கணும்? ஆசையாக இருக்கலாம். நீங்க ஆசைன்னு சொல்றீங்க இல்லையா, இதை ஏன் மறைத்தல்னு சொல்லக்கூடாது? 50,000 ரூபாய் வச்சு வாழ வேண்டியது தானே, ஏன் அவர் மறுநாள் 1,00,000க்கு போகணும்? கிடைத்ததை மறந்து விட்டார் என்று. அவர்கிட்ட வந்துச்சுன்னா அது மறந்துடுறாரு, உடனே அடுத்த இடத்துக்கு போயிட்டு. இந்த மறைத்தலை முறையாக பயன்படுத்துறவன் என்ன செய்வான்? இங்க பாருங்க, இது எதற்காக சொல்றேன்னா, இந்த மறுத்தல் அவங்களுக்கு ஆசையானோன்னா 1,00,000க்கு போயிட்டாங்க. ஆனால் 50,000 ரூபாய் கிடைச்சிச்சு, நம்ம கேட்டோம், கிடைச்சிச்சு, இதை கரெக்டா நம்ம அடுத்த இதுக்கு பயன்படுத்துறோம், இல்லை நம்ம தேவைக்கு பயன்படுத்துறோம்,
நம்ம என்னத்துக்காக இது தேடினோம், எதற்காக இதை பெற்றோமோ அதை செய்யணும் அப்படின்லாம் இல்லாம அதை மறந்துட்டு இன்னொருத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இயல்பு. நீங்க சொன்னீங்க ஆசை, பண ஆசை அப்படின்னு சொல்றோம். ஆனால் அது மறக்கக்கூடிய விஷயம் இது. ஏன் மறந்தார்? அது பூர்த்தியானவுடன் மறந்துவிட்டார். ஆனால் இந்த இதுவை எதற்காக அந்த வாய்ப்பு, வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார் கடவுள்னு பாத்தீங்கன்னா, இந்த வச்சு நீ இப்படி உன் வாழ்க்கையை வடிவமைக்கணும்னு. ஆனா இங்க தவறுகள் நடக்குது. ஏன்னா இங்க நடுவுல காலம் வருது. இதெல்லாம் நடந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டான். ஆனா ஒரு சின்ன கால பேதமை வந்துச்சு நடுவுல, எல்லாமே மாறிச்சு. காலத்தின் வேகத்துக்கு முன் கடவுளின் மறைத்தல் பெரிதாக தெரியல. காலை வேகத்துக்குள்ள சுத்தி மேலே ஏறி தப்பா காலை வச்சு கீழே உள்ள முச்ச பிறகு ஐயோ சாமி அப்படின்னு உட்காரும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சி திரும்ப அந்த சுழற்சியில ஏற்றி நிப்பாட்டுற பாருங்க. அப்பதான் அவன் ஓரளவுக்கு உணர்றான். So, கடவுளோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அனைத்தும் மறந்து வாழணுன்ற ஒரு உற்சாகத்தை கொடுக்குறாங்க, உத்வேகத்தை கொடுக்குறான், முயற்சியை கொடுக்குறான் பாருங்க. இதுவே ஒரு பெரிய வேலை. அதுல ஒண்ணு நின்றுதுன்னா கூட இந்த உலகமே நின்றும். புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது. இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. ஆனா எல்லாரும் அசால்ட்டா சொல்றவங்க கடவுள் எனக்கு என்ன செஞ்சாரு, அவனுக்கு செஞ்சதுல என்ன காசு. நீ உயிர் வாழ்றதே பெரிய விஷயம்டா அப்படின்றது யாருக்கும் தெரியறது. உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு உயிர் பத்தி அவங்களுக்கு மதிப்பு இல்லை, அவங்க உடல் பத்தி அவங்களுக்கு மதிப்பு இல்லை, அவங்க உணர்வுகளை பத்தி அவங்களுக்கு மதிப்பு இல்லை. அவங்களோட மதிப்பெல்லாம் காசு, பணம், சொத்து, சொந்த பந்தம், நகை நட்டு. அவங்க தன்னையே மதிக்காம வெறும் இதை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால்தான் தன்னைத்தான் அறியணும், தன்னிலை உணர்தல், இதெல்லாம் ஆன்மீகத்தின் நெறியாக இருக்கு. புரிஞ்சுதுங்களா? புரிந்தது சுவாமி. சொல்லுங்க ஜெகதீஷ். சுவாமி வினோத் அண்ணனுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு? இன்னும் 8 நிமிடம் இருக்கின்றது. சொல்லுங்க வினோத். சுவாமி, பிளாக் ஹோல் பத்தி எதுவும் சொல்றீங்களா சாமி? எதிர்ச்சியா மனதுல வந்தது. அது யார் எடுத்தாங்கன்னு எதனால எனக்கு வந்துச்சுன்னு தெரியல. இந்த மறைத்தல்ன்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த உடம்புல இருந்து ஒண்ணு ஒண்ணா மறையுது, இந்த அனுபவங்கள்ல இருந்து மறையுது. இந்த உடம்போட அனுபவங்கள்ல இருந்து மறையும் போது
ஒரு விஷயத்த நேற்று அனுபவிச்சோம், இன்னைக்கு அனுபவிக்கிறோம். ஆனா ஒரு பாருங்க 10 வயசுல ஒண்ணு அனுபவிச்சது இந்த உடம்பு கிட்ட இருக்கு. 12 வயசுல இருக்கு. 14 வயசுல இருக்கு. 16 வயசு அப்படியே தொடர்ந்து எல்லா அனுபவங்களும் அனுபவிச்சுக்கிட்டே வரோம். ஆனா அது மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அது நம்ம 10 12ல பயன்படுத்த முடியல. 12 14ல பயன்படுத்த முடியல. 16 மேல பயன்படுத்த முடியல. இந்த 16க்கு அப்புறம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அதற்கு கீழ கொண்டு போக முடியல. ஆனா அங்கருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அத நம்ம பயன்படுத்துறோம். எப்போ பயன்படுத்துறோம்? எப்படி பயன்படுத்துறோம்? ஏன் மாறிக்கிட்டே இருக்கு? 16க்கு அப்புறம் சில விஷயங்கள் மாறுது. அந்த மாற்றத்துக்கு அப்புறம் அது அது மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ப எத நோக்கி பயணிக்கிறோம்? எதுவுமே தெரியல. அது அது மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. நாமளா அத தேடி போனா கூட அத விட்டு வர முடியல. அது கிடைக்க மாட்டேங்குது. திரும்பவும் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணும் பண்ண முடியல. இந்த மாதிரி தான். நீங்க இந்த மறைத்தலுக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இயல்பாவே பிறப்புல ராசி நட்சத்திரம் நம்மளுக்கு சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு ஜாதக கணிப்பு பிரகாரம் அப்படின்னு சொல்லி இந்த கோள்கள் எப்படி இருக்குன்னா, இந்த மனம் இந்த மாதிரி மாறும், இந்த வயசுல இப்படி தன்மை மாறும், இந்த பிரச்சனை வரும் அப்படிலாம் அது ஒரு கணிப்பு. அது இந்த பிளாக் ஹோல்ன்றது என்னன்னா ஒரு நட்சத்திரத்தின் இறப்பு. அந்த இறப்பின் ஆதிக்கம் எப்படி இருக்கும்? அது இறந்த பிறகு அந்த வர அந்த என்ன சொல்லுவாங்க, கருவோட்டையா அந்த மாதிரி அது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, அதனோட அளவுகோல்லாம் சூரியனை விட்டு தாண்டி எக்கச்சக்கமான தூரத்துல இருக்கும். அதனோட ஒளியின் ஆதிக்கம் அது எங்க அது எதற்கெல்லாம் போகுது, ஒரு நட்சத்திரத்தினோட அதுன்னு சொல்லலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்கும் உங்களுக்கு ஏதோ என்னால முடிஞ்சதை சிம்பிளிஃபை பண்ணி கொஞ்சம் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது சந்தர்ப்பத்துல பெருசா பேசுவோம். அதுக்குள்ள நீங்க என்ன ஒலியோ, சவுண்டோ, லைட்டோ என்ன உள்ள போதோ வெளிய வராது. அவ்வளவுதான் முடிஞ்சிடும். அதுக்குள்ள அந்த அது கருவோட்டுக்குள்ளே என்ன போனாலும் மறைஞ்சிடும். திரும்ப வராது. இதுதான் அதனோட முக்கியமான அம்சம். இந்த இயற்கையிலேயே நிறைய விஷயம் எப்படி மறையுது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதற்கு இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இப்ப மனுஷனை விட்டுட்டு பொதுவா இயற்கை, மத்த உயிரினங்கள் அது இது எல்லாம் போகப்படும் போது சில விஷயங்கள் மறைந்து விடுகின்றன. திரும்ப அது சுழற்சிக்கு வரல அப்படின்னும் போதெல்லாம் இதனோட ஆதிக்கம்லாம் அதுல இருக்கும். இதனோட ஒளிவட்டம் அளவுகோல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். இதனோட நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் சித்தர்கள் யோகிகள்லாம் ஒரு பெரிய நட்சத்திரமா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த உலகத்தை காக்குறாங்க அப்படின்லாம் சொல்றாங்கன்னா இதன் பங்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பிளாக் ஹோலோட தன்மை என்னன்னா எது ஒண்ணு உள்ள போனாலும் வெளியே வராது, மறைஞ்சிரும். அவ்வளவுதான். அப்படிதான் இந்த உலகத்துல எல்லாம் பிறக்குது இறக்குது. இறந்த உடனே மறந்துடுது. அதுக்கு இதுல இந்த நிகழ்வு ஒண்ணு கால தாமதமா நடந்துச்சுன்னா கூட அந்த பூமி தாங்காது. மேலேயும் தாங்கணும், கீழேயும் தாங்கணும், பாதாளத்திலையும் தாங்கணும். யோசிச்சுங்க இதனோட ஆதிக்கம் எவ்வளவு அவசியம் இருக்கும். இது எப்போல்லாம் பணி செய்யணும், இதற்கெல்லாம் ஒரு அளவுகோல்கள் இருக்கு, அவசியங்கள் இருக்கு. இதெல்லாம் பத்தி பேசினோன்னா ரொம்ப என்ன சொல்றது,
என்னால் எளிமைப்படுத்த முடியாது, நான் ஓப்பன் ஆகி பேச வேண்டியிருக்கும். அது நிறைய பேருக்கு புரியாது, பாரமா கூட ஆகலாம். அதனால கொஞ்சம் புரிகிற மாதிரி நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம். இப்போதைக்கு என்னால் இதை இது வரைக்கும் சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனோட தன்மையை சொல்லிட்டேன், அது என்ன பண்ணும்னு. அது எப்படியெல்லாம் உலகத்துக்கு பயன்படுதுன்னு பாருங்க. இந்த மறைத்தல்ன்ற ஒரு விஷயம் எல்லாமே மறைஞ்சிச்சு. ஆனா அது திரும்பவும் வருது. எங்கே? பூமியில ஒருத்தன் இறந்துட்டான், புதைக்கிறான், திரும்ப எழுவான். இந்த இயக்கம் நடக்குது, மண்ணுக்குள்ள போகம் நடக்குது, திரும்ப உயிர் ஜனிக்குது, போகுது, வருது, இதெல்லாம். ஆனா அந்த பிளாக் ஹோல் கிட்ட போச்சுன்னா எதுவுமே வராது. அத பூமிக்கு வர விடாம பார்த்துக்க வேண்டியது ஒரு வேலையா இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த பிளாக் ஹோல் மேல இருந்து ஒரு நட்சத்திரம் முடிஞ்சு அது விழுதுன்னா அது நேரா பூமிக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாரும் 100 வருஷம் வாழ்றேன், எல்ஐசி பில்டிங் வாங்கணும், ரிப்பன் பில்டிங் வாங்கணும், தமிழ்நாடு எனக்கு சொந்தமாயிடணும், என்னென்னமோ 4 புள்ள பெற்றுக்கணும், எல்லாரையும் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இது ஆகணும், அது ஆகணும். ஒன்றும் இல்லை, இந்த பிளாக் ஹோல் வந்துச்சுன்னா அதனோட அளவு பெருசு, மிக. அது அண்டத்துல இருந்து இருக்குன்னா பார்த்துக்கோங்க. சும்மா அப்படி பூமி மேல வந்துச்சுன்னா பூமியே முழுங்கிடும் அது. முடிஞ்சிச்சு. ஆனா இதெல்லாம் இருந்தாலும் இதை சரியாக பயன்படுத்துறது எப்படி, இங்க கடவுளோட ஆற்றல் எப்படி, இது ஏன் இங்க படாம இப்படி போகுது, அப்ப இது எங்க போகுது, இதை பத்திலாம் ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கு. பெரிய விஷயம்னா இந்த வான சாஸ்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக போகலாம். அப்படி இல்லை, இந்த விண் உலகத்தை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போகும்போது இதெல்லாம் பத்தி அவசியம் ஏற்படும். கண்டிப்பா இதை பத்தி நானும் நிறைய பேசுறேன். ஏன்னா இந்த மாதிரி இப்ப பாருங்க, பாரம் ஆயிடும் சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த பூமி மேல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு அச்சம் ஏற்படுறது இல்லையா? அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். ஏன்னா இதை பத்தி முழுசா விளக்கணும்னா ரொம்ப கஷ்டம், பாரம் ஆயிடக்கூடாது. அது கொஞ்சம் வேற ஏதாவது கோணல்ல கடவுள் இதை எப்படி சரியா பண்றாருன்றத சேர்த்து சொல்லும் போது சரியா இருக்கும். ஆனா அது இப்போ எனக்கு வரல. இப்ப நான் ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கு. அதனால ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொன்னேன். புரிஞ்சுதுங்களா வினோத்? புரிஞ்சுதுங்க சாமி. நன்றிங்க, நன்றிங்க சாமி. ஆனா இவ்வளோ அன்ப்ரொடெக்டபிள், ஒரு பாதுகாப்பு இல்லாத, உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில ஆனா நம்மள எல்லாத்தையும் பாதுகாத்து வாழ வச்சு போயிட்டு இருக்காருன்னா நீங்க ஈசனோடக்கு என்ன சொல்லணும் சொல்லுங்க பாக்கலாம். நீ பூமியில நடந்து போனாதான் பிரச்சனை, வீட்டு உள்ள பாதுகாப்பா இருந்துடலாம், எல்லாம் மேல இருந்து ஒண்ணுமே தேவையில்ல. ஆமா, அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் நடக்காம தடுத்து கரெக்டா அதை திசை திருப்பி அதனோட இயக்கமும் நடந்தாகணும். அது எப்படி போகணும், எங்க போகணும், எங்க போனா எதையும் விழுங்காம போகும், இதுக்கெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. நிறைய விஷயம் இருக்குன்னா அதன் பாதை, தன்மை, நோக்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னு சொன்னேன். இதை பத்திலாம் நம்ம கண்டிப்பா பேசுவோம். வாழ்நாள் முழுக்க பேசதான் போறோம். இதை பத்திலாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லதான் போறேன். ஸோ அந்த உலகத்துல கடவுள் எவ்வளோ நன்மைகள் செய்யறாரோ அதோட ஒரு பெரிய நன்மை இந்த மறைத்தல்ன்ற ஒரு விஷயம். உடனுக்குடன் மறுத்துடுறார். ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சு காதால் கேட்டு தன் வாழ்வதனால காலம் பதில் சொல்லும், காலம் எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அது எதன் அடிப்படையில் சொல்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுபூர்வமான ஆராய்ச்சிக்கு போனா பதில் எங்க தேடுவீங்க?
சும்மா வாய்க்கு வந்து சொல்லிட்டு போயிடலாம். அது அறிவுபூர்வமாக ஆதாரபூர்வமாக விளக்குக அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சா என்ன விளக்குவாங்க? ஒரு பெரிய அறிஞரா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், ஒரு பெரிய விஞ்ஞானி கூட இருக்கட்டும், இது அறிவுபூர்வமாக விளக்குக அப்படின்னு சொன்னா இது மனதை சார்ந்து உடலை சார்ந்து நிகழ்கின்ற நிகழ்வு. இது எப்படி காலத்தால் மறைந்தது, காலத்தால் பிறந்ததுன்னு சொல்லணும். முடியுமா? முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதங்களை கடவுள் நித்தம் நம்ம வாழ்றதுக்காக செஞ்சுட்டு இருக்கான். நாம் தான் ஏதேதோ நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஐயோ அம்மான்னு இருக்கும். ம்? புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க சாமி. ம். நன்றிங்க நன்றிங்க சாமி. ஜெகதீஷ் வந்துட்டோமா நம்ம நேரத்துக்கு? நேரத்துக்கு வந்துட்டோம் சார். சரி சரி. வினோத் உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? இல்லைங்க சாமி, நிறைவா. சரி சரி. ஜெகதீஷ் உங்களுக்கு? இல்லை சுவாமி. சரி சரி. அப்ப நிறைவு செய்யலாமா? நிறைவு செய்யலாம் சார். நிறைவு சார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.